பொருளியல், பொருளாதாரம். பொருளாதாரத்தை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு பேர் தான் அது பொருளியல். இங்கிலீஷில் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது பொருளாதாரம். பொருள் கூட்டல் ஆதாரம். அதான் பொருளாதாரம். ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். ஆனால் நம்ம படிக்கிறதில்ல. மனிதனுடைய வாழ்க்கையை அடிப்படையாக வச்சு, மனிதனுடைய வாழ்க்கையை எதை அடிப்படையாக வச்சுருக்கு? பொருள் தான். ஆக்சிஜன் ஒரு பொருள் இல்லைன்னா அவ்வளோதான், கொஞ்சம் நேரத்தில் செத்துருவோம். தண்ணி கொஞ்சம் நேரத்தில் செத்துருவோம். இல்லைன்னா சாப்பாடு 1 வாரம் 2 வாரம் தாங்கும், செத்து போயிடுவோம். அதெல்லாம் உணவு, உடை, இருப்பிடம் எல்லாமே எதால் ஆனது? பொருளால் ஆனது. இந்த அவனுக்கு தேவையான இந்த பொருட்களை மனிதன் எவ்வாறு ஈட்டுகின்றான், எப்படி ஈட்டி அவனுக்கு தேவையான ஈட்டுறதுனா பெறுதல். நல்லா அவனுக்கு தேவையான இன்றைக்கி தேவையானது எல்லாமே அவனுக்கு கிடச்சிருச்சா, எவ்வாறு ஈட்டுறான், அவனுக்கு போதுமான அளவு என்ன ஆயிடுச்சு, அந்த பொருள் கிடச்சிருச்சா அப்படிங்கிறத பற்றிலாம் படித்தோம்னா அதானது பொருளாதாரம். இதில் நீங்கள் மேஜராக படிக்க போகிறது பொருளாதாரத்தில் பேரின பொருளியல் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரின பொருளியல், இங்கிலீஷில் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். பேரின பொருளியல்னா இப்போ ஒரு நாடு அல்லது மாநிலம், அந்த மாநிலத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, மனிதர்கள் எவ்வளோ பேர் வேலைக்கு போகிறான். ஒரு வேலைக்கு போகிறது மூலிமா அவங்க எல்லாத்துக்கும் இந்த வருஷம் எவ்வளோ வருமானம் வந்துச்சு, அந்த வருமானத்தை வச்சு அவனுக்கு அந்த நாட்டு மக்கள் அவனுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம் எல்லாமே கிடச்சிருச்சா, சரியா? அதை பற்றி படித்தோம்னா அதுக்கு பேர் பேரின பொருளியல். ஒரு நாடு அல்லது ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களை பற்றியும், மொத்த மக்கள் எவ்வளவு, அந்த மொத்த மக்களுக்கு எவ்வளோ வருவாய், எவ்வளோ செலவு செஞ்சால் இந்த வருஷம், அந்த பற்றிலாம் படித்தோன்னா பேரின பொருளியல். அதுமாதிரி நுண்ணின பொருளியல்னு சொல்லுவாங்க. பொருளியல் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா ஒரு ஃபேமிலி இருக்குது, ஒரு ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கான், எவ்வளோ பேர் வேலைக்கு போகிறான், அதன் மூலிமா எவ்வளோ வருமானம் வருது, அந்த வருமானத்தை வச்சு அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது. அப்படி ஒரு ஃபேமிலி, ஒரு சின்ன ஃபேமிலியை பற்றி படித்தோம்னா நுண்ணின பொருளியல். சமூகத்தினுடைய பெரிய யூனிட், நாடு, மாநிலம், மாவட்டம், அதை ஒரு ஃபேமிலியாக எடுத்துக்கிட்டு அங்கே உள்ள பொருளாதார நடவடிக்கையெல்லாம் படித்தோம்னா அதுக்கு பேர் என்னது? பேரின பொருளியல். பேரின பொருளியல் தான் மெயினாக பார்க்க போகிறோம். பேரின பொருளியலில் ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் ஜிடிபி. ஜிடிபின்னா என்னங்க? அப்படின்னா என்ன? எக்ஸ்பேன்ஷன்லாம் பண்ண வேண்டாம். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன? அதுதான் வேணும் எனக்கு. மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்ன? ஒரு நாட்டுக்குள்ள ஒரு வருஷத்தில் எவ்வளோ வேல்யூக்கு பண்டங்களும் பணிகளும் உற்பத்தி ஆகிருக்கோ அதானது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. எவ்வளோ வேல்யூக்கு பண்டங்களும் பணிகளும் உற்பத்தி ஆகிருக்கு, இதுதான் திஸ் ஈக்குவல் டு ஒரு நாட்டோட வருவாய், அந்த நாட்டு மக்களுடைய வருவாய். சிவா ஐஏஎஸ் அகாடமி நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே நான் என்ன ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன்? சர்வீஸ். அதுக்கு முன்னாடி இன்னொரு 2 வார்த்தை தெரிஞ்சுக்குவோம். பொருளாதாரத்தில் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க பண்டம் மற்றும் பணிகள் அப்படின்னு. இங்கிலீஷில் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், தமிழில் பணிகள்னு சொல்லலாம். இன்னொரு வார்த்தை சேவைத்துறை, சேவைகள் அப்படின்னு சொல்லலாம். எல்லோரும் பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபடுறோம். இப்போ விவசாயி அவன் எதாவது உற்பத்தி பண்ணுறான், அரிசி, நெல்,
காய்கறி பழங்கெல்லாம் எல்லாம் உற்பத்தி பண்ணுறான். அதெல்லாம் இதில் வரும், பண்டங்களில் வரும். அப்படி உற்பத்தி செஞ்ச அந்த காய்கறி இதை வந்துட்டு காலையில் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து இறக்கி விட்றான்ல டிரான்ஸ்போர்ட்டு, அவன் பணிகளில் வருவான். பண்டம் அப்படின்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு வகையான பொருளை இன்னொரு வகையான பொருளாக மாற்றி கொடுப்பான். இப்போ எக்ஸாம்பிள், கீழே சிவா காஃபி பார் இருக்குது, அங்கே டீ காஃபி அதெல்லாம் வந்து பண்டங்களில் வரும். அப்புறம் வேறு பருத்தியை வந்து நூலாக மாற்றுறது, துணியாக மாற்றுறது, சட்டையாக மாற்றுறது, அதெல்லாம் பண்டம். ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுறது. இப்போ நீ போய் ஒரு பொருள் வாங்குறீங்க, காசு கொடுத்துட்டு ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அது பண்டம். இப்போ காலையில் எல்லோரும் பஸ் ஏறி வந்தீங்களா, எல்லோரும் டிக்கெட் எடுத்தீங்களா? பெண்களுக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட் இல்லை, அதை விட்ருங்க. காசு கொடுத்து டிக்கெட் எடுத்தீங்களா இல்லையா? எதுக்கு எடுத்தீங்க? டிக்கெட்டுக்கு அந்த காசு இல்லை, உங்களுக்காக அந்த பஸ்ஸு உழைக்குது. பஸ்ஸு ஓனரு, பஸ்ஸு டிரைவரு, கண்டக்டராக உழைக்கிறான். இப்போ அடுத்தவனுடைய உழைப்பை பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது வந்து பணிகள், சேவை. அடுத்தவன்கிட்ட ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்திங்கன்னா பண்டம். இன்னொரு எக்ஸாம்பிள், செல்ஃபோன் வாங்குறீங்க, செல்ஃபோன் எதில் வரும்? பண்டம். சாம்சங்கு, விவோ, ஓப்போ, காசு கொடுத்துட்டு 5000, 10,000, 20,000 கொடுத்து காசு வாங்கிட்டு, அது பண்டம். மாதம் மாதம் பணம் கட்டுறீங்களா? நெட்வொர்க்கு, ஜியோ அதெல்லாம் இருக்கா? ஜியோ, அப்புறம் வேறு யார் இருக்குது? ஏர்டெல்லு, பிஎஸ்என்எல், 3 தானே இருக்குது. இப்போது வோடாஃபோன் இந்தியா 4 தான் இருக்குது. மாதம் மாதம் கட்டுறீங்களா இல்லையா? அங்கே ஏதாவது பொருள் கொடுக்குறானா அவனுக்கு? இல்லை, அது சேவை. உங்களால் பார்த்து உணர முடிஞ்சது, அதை வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா பண்டம். பார்த்து உணர முடியல, அடுத்தவனுடைய உழைப்பை மட்டும் பயன்படுத்துகிறீங்க. இப்போ நான் ஃபீஸ் கட்டியிருக்கீங்களா எல்லோரும்? ஏதாவது கொடுத்தனா? மெட்டீரியல் அதை விட்டுருங்க. அது இல்லாமல் எதுக்கு ஃபீஸ் கட்டினீங்க? என்னோடய உழைப்பை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஏதாவது டெய்லியும் மூளையை கழட்டி கொஞ்சம் மூளையை சேர்த்துறேன்னா என்ன? மண்டை ஓட்டை கழட்டி இல்லை. எதுக்கு ஃபீஸ் கட்டினீங்க? என்னோடய உழைப்பு, என்னோடய நாலேஜை நீங்கள் எடுத்துக்கிறீங்க என்கிட்ட இருந்து. உங்களுக்காக நான் உழைக்கிறேன். இந்த இன்ஸ்டியூட் இருக்குது, அதெல்லாம் வந்து எதில் வந்துடும்? சேவைகள் அல்லது பணிகளில் வந்துடும். முக்கியமான வார்த்தை ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், பார்த்துக்கோங்க. அப்போது ஒரு நாட்டில் இப்போ பாருங்கள், ஜிடிபினா ஒரு நாட்டுக்குள்ளே இந்த வருஷத்தில் எவ்வளவு பண்டங்கள் மற்றும் பணிகள் உற்பத்தி செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தா அதான் ஜிடிபி. அந்த நாட்டு மக்கள், அதுதான் அந்த நாட்டு மக்களோட வருவாய். எப்படி சார் அப்படின்னாக்க, இப்போ நான் சேவையை உற்பத்தி பண்ணுறேன்னா இந்த வருஷம் என்ன ஆயிருக்குன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு சேவை ஃபீஸ் வாங்கியிருக்கேன் உங்கள்கிட்ட அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் எவ்வளோ சேவையை உற்பத்தி பண்ணியிருக்கேன்? 10,000 ரூபாய்க்கு சேவையை உற்பத்தி பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அந்த 10,000 ரூபாய் எங்கே வரும்? எனக்கு வருவாய். அப்போ மறைமுகமாக எவ்வளோ கூட்ஸ். அதேமாதிரி விவசாயி 10,000 ரூபாய்க்கு என்ன பண்ணியிருக்கான்? நெல் உற்பத்தி பண்ணியிருக்கான். இது பண்டம். அப்போ அவன் உற்பத்தி பண்ண எவ்வளோ வேலைக்கு உற்பத்தி பண்ணானோ அதான் என்னது? அவனோட வருவாய். அப்போது ஜிடிபினாக்கா ஒரு நாட்டில் எவ்வளோ வேலைக்கு பண்டம் மற்றும் பணி உற்பத்தியாக இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அது மறைமுகமாக எதை காட்டும்? அந்த நாட்டு ஒட்டுமொத்த மக்களுடைய வருவாயை காட்டும். சரியா? அந்த மாதிரி இதெல்லாம் பேர் என்ன பொருளியல் வரும். உங்களுக்கு புக்கில் எவ்வளோ விஷயம் இருக்குது அதை மட்டும் சொல்லித்தரேன், நிறையெல்லாம் போகல. சரி, இப்போ எக்கனாமிக்ஸில் நுகர்வோர் பொருட்கள்னு சொல்லுவாங்க, கன்சியூமர் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் என்ன நோக்கத்திற்காக உற்பத்தி செய்யப்பட்டதோ அந்த நோக்கத்துக்கு, அதாவது இப்படி வச்சுக்கோங்க, ஒரு பொருள் என்ன நோக்கத்துக்காக உற்பத்தி செய்யப்பட்டதோ அந்த நோக்கத்துக்கு எவன் வாங்கி அந்த பொருளை பயன்படுத்துகிறானோ அவன் பேர் கன்சியூமர். அப்படி கன்சியூமர் வாங்கக்கூடிய பொருள்லாம் கன்சியூமர் குட்ஸ், நுகர்வோர் பொருட்கள். அரிசி நேரம் அங்கே வந்துடும், நுகர்வோர் கைக்கு வந்துடும். துணி நுகர்வோர் வாங்கி அப்படியே பயன்படுத்துவான். மிதிவண்டி நுகர்வோர் வாங்கி அப்படியே பயன்படுத்துவான். இன்னொரு விஷயம் இருக்குது அதேமாரி, கேபிட்டல் கூட்ஸ் அப்படிம்பாங்க. பின்னாடி வரலையா? சரி, இப்போ எக்ஸாம்பிள் மெஷினு,
பஸ்ஸு, லாரி இதெல்லாம் கேபிட்டல் கூட்ஸ். பில்டிங் கட்டுறது இதெல்லாம் கேபிட்டல் கூட்ஸ். இப்போ மெஷின் தயாரித்து எங்கே போகும்? அது ஃபேக்ட்ரிக்கு போயிடும். அது மூலிமா இந்த பொருள்லாம் நமக்கு தயாரித்து கொடுப்பாங்க. கர்சர் தெரியுதா? அது மூலிமா நமக்கு இந்த பொருள்லாம் தருவாங்க. அதெல்லாம் கேபிட்டல் கூட்ஸ். ரைட். ஒரு 4 கொடுத்துட்டு இதில் கன்சியூமர் கூட்ஸ் எதுன்னு கேட்பான். டைரெக்டாக மக்கள் வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் அது கன்சியூமர் கூட்ஸ் பிடிச்சி போட்டுக்கோங்க. வருமானத்தின் நுகர்வு செலவு செய்தது போக எதிர்கால தேவைக்காக ஒதுக்கப்படும் தொகை எவ்வாறு அழைக்கப்படுது? சேமிப்பு. ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், பார்த்துக்கோங்க. சேமிப்புனா என்னது? இன்றைக்கி எனக்கு 100 ரூபா வருமானம் வந்திருக்கு, 90 ரூபாயை செலவு பண்ணிட்டேன், 10 ரூபாய் ஃபியூச்சருக்காக எடுத்து வைக்கிறேன். அதுக்கு பேர் தானே இது சேமிப்பு. அதை தமிழில் போட்டிருக்கான், தூய தமிழில் சேவிங்ஸ். அது என்னென்னலாம் பயன்பெறும் அப்படின்னு பார்ப்போம். இங்கிலீஷில் சேவிங்ஸ். அடுத்தது, இப்போ நம்ம தொழிலில் ஈடுபடுறோம்ல, பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம ஈடுபடக்கூடிய எல்லா வேலையும் தொழில்கள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் இண்டஸ்ட்ரி. அது 3 வகையான தொழில்கள் இருக்குது. 3 வகையான தொழில்கள் இருக்குது. நம்பர் 1 முதல் நிலை தொழில். இதை கொடுத்துட்டு கேட்பாங்க, கான்செப்டை புரிஞ்சிட்டு அதை பார்த்து வச்சுக்கோங்க. 2ஆம் நிலை தொழில். அடுத்தது 3ஆம் நிலை தொழில். இப்படி 3 வகையாக பிரிப்பாங்க. முதல் நிலை தொழில்னு வச்சுக்கோங்க, இயற்கையிலேருந்து வளங்களெல்லாம் பிரித்து எடுக்கக்கூடிய தொழிலெல்லாம் முதல் நிலை தொழில். எக்ஸாம்பிள் விவசாயம், சரியா? ஆடு மேய்த்தல், ஆடு மாடு மேய்க்கிறது, ஆடு மாடு வளர்ப்பு. அடுத்தது பண்ணைகள், கோழி பண்ணை, மீன் பிடித்தல், மரம் வெட்டுதல், எல்லாமே எங்கேருந்து கிடைக்கிது? இயற்கையிலேருந்து கிடைக்கிது. அப்புறம் மைனிங், சுரங்கத் தொழில். சுரங்கம்னா தெரியுங்களா? மண்ணுக்குள்ளேருந்து பொருளை வெட்டி எடுத்துகிட்டு வர்றது. இந்த தொழில் எல்லாமே எதில் வரும்? முதல் நிலை தொழிலில் வரும். அடுத்து 2ஆம் நிலை தொழில். இந்த முதல் நிலை தொழிலில் உற்பத்தி செஞ்ச பொருளை நுகர்வோர் டைரெக்டாக பயன்படுத்த முடியாது. இப்போ நெல் உற்பத்தி ஆகுது, நெல் அப்படியே நம்ம வீட்டில் சமையல் செஞ்சு சாப்பிட முடியுமா? நெல் என்ன பண்ணணும்? அரைச்சி அரிசியாக மாற்றணும். அதை தான் இங்கே செய்வாங்க. அப்போ முதல் நிலை தொழிலில் உற்பத்தி செஞ்ச பொருட்களை நுகர்வோரால் டைரெக்டாக பயன்படுத்த முடியாது. ஸோ அந்த பொருளை வேறு ஒரு பொருளாக மாற்றி கொடுப்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள், பருத்தி இருக்குது. பருத்தி என்ன பண்ணணும்? சட்டையாக மாற்றி கொடுக்குறது. அது எங்கே நடக்கும்? 2ஆம் நிலை தொழில். இன்னொரு மெத்தட்லையும் சொல்லுவாங்க, மூலப்பொருளை முடிவுற்ற பொருளாக மாற்றி கொடுக்குறவங்க, அவங்க தான் யார்? 2ஆம் நிலை தொழில். மூலப்பொருள் எங்கேருந்து வரும்? முதல் நிலை தொழிலிருந்து வரும். அதேமாதிரி இரும்பு தாது. இரும்பு தாது கிருத்தி அங்கே பாருங்க. இரும்பு தாது முதல் நிலை தொழிலில் வெட்டி எடுப்பாங்க. இரும்பு தாதை நம்ம அப்படியே பயன்படுத்த முடியுமா? அதில் இரும்பு தாதுலேருந்து இரும்பை பிரித்து எடுக்கணும், சரியா? அப்புறம் குண்டூசியாவோ, டேபிளாவோ, கிரில் கம்பியாவோ. உட்கார சொல்லுங்க, உட்கார சொல்லுங்க. ஹைட்டு செக் பண்ணுமா? அந்த மாதிரி மாற்றுறது எது? 2ஆம் நிலை தொழில். புரிஞ்சுதா? அப்போ மூலப்பொருள் முதல் நிலை தொழிலேருந்து வரும், அதை முடிவுற்ற பொருளாக மாற்றுற இடம் எது? 2ஆம் நிலை தொழில். இங்கிலீஷில் சொல்லணும்னா இது பிரைமரி செக்டார், இது செகண்டரி செக்டார், இது டெர்சரி செக்டார். இது ரெண்டும் கூட்ஸை, பண்டங்களை உற்பத்தி பண்ணுவான். பண்டங்கள் 67 பண்டங்கள் கூட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறது இது ரெண்டும். முதல் நிலை தொழில் உற்பத்தியாக கூட்ஸுக்கு பேர் முதல் நிலை பொருட்கள், பிரைமரி கூட்ஸு, சரியா? 2ஆம் நிலை தொழில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களுக்கு பேர் செகண்டரி கூட்ஸ், 2ஆம் நிலை பொருட்கள். அது மாதிரி அடுத்து 3ஆம் நிலை தொழில் பார்த்திங்கன்னா சேவை. பார்த்தோம் இல்லையா? பணிகள்,
சேவைத்துறை அல்லது பணிகள், சர்வீசஸ். நான் இருக்கேன் இல்லையா, டீச்சரு, லாயரு, டாக்டரு, டிரான்ஸ்போர்ட்டு, பேங்கிங், இவங்கெல்லாம் பாருங்க உழைப்பு தான் கொடுப்பாங்க, பொருள் உற்பத்தி செய்ய மாட்டாங்க. இன்சூரன்ஸு, அப்புறம் பொழுதுபோக்கெலாம் இருக்குல்ல, சினிமா இதெல்லாம், அது எல்லாமே உழைப்பு தான் கொடுப்பாங்க, பொருள் உற்பத்தி செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் இதில் வந்துடும், 3ஆம் நிலை தொழிலில் வந்துடும். இன்னும் 3ஆம் நிலை தொழிலை இன்னும் 2ஆக பிரிப்பாங்க, 4ஆம் நிலை 5ஆம் நிலைன்ட்டு. அது வரும்பொழுது சொல்கிறேன். ரைட், இப்போ போவோம். முதல்நிலை தொழில் அங்கே வர விவசாயம். ஒரு முதல்நிலை தொழில் கொடுத்தது மற்றதெல்லாம் வேறு கொடுத்துருவான். இதில் முதல்நிலை தொழில் எது அப்படின்னு கேட்பான். புரிஞ்சுதா? சரி, விவசாயம், மரம் வெட்டுதல், கால்நடை வளர்த்தல், மேய்த்தல், எப்படியெல்லாம் இருக்குது, மீன் வளர்ப்பு, சுரங்க தொழில், இதெல்லாம் முதல்நிலை தொழிலுக்கு எடுத்துக்காரு. கிராமம், சிவிக்ஸ் பார்த்தோம்ல, கிராமம்னா என்னன்னு பார்த்தோம். அங்கேயும் சொல்லியிருப்பேனே, முதல்நிலை தொழில் 90% மேற்பட்டவங்க முதல்நிலை தொழிலில் ஈடுபட்டுருந்தாங்கன்னா அதான் கிராமம். அப்படியே நரகம் நரகம் தானே. கிராமத்து வாழ்க்கை சூப்பராக இருக்கும். ஆனால் அங்கே அந்த ஜாதி கட்டமைப்பு மட்டும் இல்லைன்னா சூப்பர். நகரத்தில் அப்படியே உள்டா, 2ஆம் நிலை 3ஆம் நிலை தொழில் அதிகமாக ஈடுபடுவாங்க எங்கே, நகரத்தில். சரி, கிராமங்கள் நமது நாட்டின் முதுகெலும்பு என கூறியவர் மகாத்மா காந்தி. ஏன்னா நிறைய கிராமங்கள் தான் இப்போ தான் நகரமாக மாறிக்கிட்டு வருது. எல்லாம் முதல்நிலை தொழிலையே சார்ந்து இயற்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் நரகமாக மாறிக்கிட்டே இருக்குது நிறையா. ரைட், மகாத்மா காந்தி. மூலப்பொருள் அடிப்படையில் 2ஆம் நிலை தொழில். அடுத்தது 2ஆம் நிலை தொழில் பார்த்தோம் இல்லையா, மூலப்பொருளை முடிவுற்ற பொருளாக மாற்றணும். அந்த தொழிலுக்கு மூலப்பொருள் எங்கேருந்து வருது அப்படின்ற அடிப்படையில் ஒரு 5 வகையாக பிரிக்கிறாங்க. அந்த தொழிலுக்கு எங்கேருந்து வருது, முதல்நிலை தொழிலிருந்து தான் வரும். பட் முதல்நிலை தொழிலில் வேறு. இப்போ விவசாயமாக வேளாண் சார்ந்த தொழில்கள், அக்ரி பேஸ்டு இண்டஸ்ட்ரி, அந்த தொழிற்சாலைக்கு விவசாயத்திலேருந்து ரா மெட்டீரியல் கிடைக்கும். எக்ஸாம்பிள் பருத்தி ஆலை, சர்க்கரை ஆலை, உணவு பதப்படுத்துதல்னால் இப்போ நெல்லை வந்து அரிசியாக மாற்றுறது, அந்த மாதிரிலாம். உருளைக்கிழங்கு சிப்ஸாக மாற்றுறது, சாஸாக மாற்றுறது, அந்த மாதிரி. அதெல்லாம் இந்த இதில் வரும். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலை. எங்கேயோ பதப்படுத்தும் தொழிற்சாலை ஃபேக்ட்ரி கொண்டு வரான்னு போட்டிருக்காங்களே தமிழ்நாடு பட்ஜெட்டில். பதப்படுத்தும் ஒரு சிப்காட் மாதிரி தஞ்சாவூர்னு நினைக்கிறேன் பதப்படுத்தும். பாருங்கள், அதெல்லாம் கரண்ட் அஃபேர், அது ரொம்ப முக்கியம். பட்ஜெட்லேருந்து கொஸ்டின் கட்டாயம் வரும். அடுத்தது காடு சார்ந்த தொழில்களுக்கு எடுத்துக்காட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், ரா மெட்டீரியல் எங்கேருந்து வரும், காட்டிலேருந்து வரும், ஃபாரஸ்ட்லேருந்து வரும். எடுத்துக்காட்டு காகித தொழிற்சாலை. காகிதத்துக்கு முக்கியமான பொருள் எது, மரம். அதனால் மரச்சாமான், ஃபர்னிச்சர்லாம் தயாரிக்கிறாங்களே அது. அப்புறம் கட்டுமான தொழிற்சாலை, பேக்கிங் அதெல்லாம் பண்ணுறாங்களே அது. இது எல்லாத்துக்கும் ரா மெட்டீரியல் எங்கேருந்து வருது. ஆமாம். அடுத்தது கனிமம் சார்ந்தது, மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரி. எடுத்துக்காட்டு சிமெண்ட்டு, அதாவது மைனிங், கனிமங்கள், சுரங்க தொழிலேருந்து மண்ணிலேருந்து வெட்டி எடுத்துடுவாங்க. சிமெண்ட்டுக்கு என்னென்ன வேணும், சுண்ணாம்பு கல், அது இதெல்லாம் தேவை, அதெல்லாம் மண்ணில் இருந்தால் வெட்டி எடுத்துடுவாங்க. அப்புறம் இரும்புக்கு எங்கே கிடைக்கும், இரும்பு தாது தான் வெட்டி எடுத்துகிட்டு வரணும். அலுமினியம், இதெல்லாம் கனிமம் சார்ந்த தொழில்கள். கடல் சார்ந்த தொழில்கள், சி பேஸ்டு இண்டஸ்ட்ரி. எடுத்துக்காட்டு கடல் உணவு பதப்படுத்துதல். கடல் உணவு பதப்படுத்தி வருதா, அதாவது நமக்கு கடல் உணவு ஏதாவது பதப்படுத்தி நமக்கு வருதா. உப்பு வெரி குட். அப்புறம் மீன்லாம் பதப்படுத்தியே வருது, அப்படியே தான் வந்துடும். இருந்தாலும் ஐஸ் கட்டியில் போடுறான், அது கூட வச்சுக்கலாம். இன்னொன்று மீனையே பதப்படுத்துகிறாங்களே, கருவாடு பதப்படுத்துகிறது தான். அந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. இன்னும் அந்த ஜப்பான் இந்த நாடுகள்லாம் கடல் பாசிலாம் எடுத்து சாப்பிட்றானுங்க. அப்புறம் மீன் எண்ணெய் இருக்குல்ல, ஒமேகா, அது மீன்லேருந்து தயாரிக்கிறது. இதெல்லாம் இதிலேருந்து வரும், கடல் சார்ந்த தொழில். எக்ஸாம்பிள், இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு 4 கொடுத்துருவான், ஒன்று மட்டும் இங்கே இருக்கும். இதில் கடல் சார்ந்த தொழில்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன, அதை அப்படி தான் கொஸ்டின் வரும். அடுத்து 3ஆம் நிலை தொழில். 3ஆம் நிலை தொழில்னால் எதை சம்மந்தப்பட்டது, பண்டமா பனியா,
சேவை. வெரி குட். அதில் போக்குவரத்து, தொலைத்தொடர்புனா அது செல்ஃபோன் கிடையாது. செல்ஃபோனில் கம்யூனிகேஷன் சிம்மு போட்டு பயன்படுத்துகிறோம்ல, அது அந்த கம்பெனிக்காரனுங்க. விவோ, ஓப்போ, ரெட்மி, சாம்சங்கு, நோக்கியா இதெல்லாம் ப்ராடக்ட்டு 2ஆம் நிலை தொழிலில் வரும். ஜியோ கொடுக்குறான்ல உங்களுக்கு, ஜியோ, பிஎஸ்என்எல், அது மாதிரி தான் சர்வீஸ். பிரித்து பார்க்க தெரியணும். அடுத்து வர்த்தகம்னா ட்ரேடுனா என்னங்க? வியாபாரம், வர்த்தகம் எல்லாம் ஒன்று தான். அப்படின்னா என்ன? இப்போ பொருளை உற்பத்தி பண்ண மாட்டான், உற்பத்தி செய்கிறவன்ட்டு வாங்கிட்டு வந்து, இப்போ கிராமத்துலேருந்து பொருளை வாங்கிட்டு வந்து நம்மக்கிட்ட நரகத்தில் விற்பான். நகரத்தில் அவன் வியாபாரி இருக்கான்ல, அவன் ஸ்டேஷ்னரி கடை, செவ்வாப்பேட்டையில் உள்ள கடை, எல்லா கடையுமே என்னது வியாபாரம் தான். அவன் உற்பத்தி செய்ய மாட்டான், உற்பத்தி செய்கிறவன்ட்டு வாங்கிட்டு வந்து இடைத்தரகர் விற்பான். சரி, போக்குவரத்துலாம் எத்தனை வகை இருக்குது. தொலைத்தொடர்பில் அஞ்சல், தொலைபேசி, தகவல் தொழில்நுட்பம், ஐடிலாம் இருக்கு இல்லையா. அது வர்த்தகத்தில் பொருள் கொள்முதல் செய்தல், விற்பனை செய்தல். வங்கி, பணப்பரிமாற்றம். அப்புறம் நிறைய சேவைகள் இருக்குது. வங்கி சேவைகளாக இருக்கா. வங்கினா யார்? டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடாது எனக்கு. அப்படின்னா யார்? என்ன தொழில் செய்கிறவங்க வங்கின்னு சொல்லுவாங்க. சேவையில் தான் வருது. ஓகே, என்ன தொழில் பண்ணுவான், அங்கே என்ன நடக்கும்? பொருளை வாங்கி விற்கிறவனுக்கு பேர் வியாபாரி. அப்போ வங்கினா யார்? யாருக்கிட்ட பணம் சேவிங்ஸ் இருக்குல்ல, நீங்கள் வச்சுருப்பீங்க, அதை வாங்கி டெபாசிட் வாங்கிக்குவான். தேவைப்படுறவனுக்கு கடன் கொடுப்பான். திரும்ப வட்டியை முதல்மா வாங்கி திரும்ப இவன் ஒரு பர்சன்டேஜ் சர்வீஸ் சார்ஜ் எடுத்துக்கிட்டு அப்படியே யார் சேவிங்ஸ் வச்சானோ அவன்கிட்ட கொடுப்பான். அந்த தொழில் எவன் செய்கிறானோ அவன் தான் யார்? வங்கி. தமிழ்நாட்டில் நகரங்களில் வசிக்கும் மக்கள் தொகை இந்தியாவிலே அதிகம். மாநிலங்கள் அளவில் எடுத்துக்கிட்டோம்னா நகரங்களில் நகர்மயமாதலில் இந்தியாவிலே ஸ்பீடானது தமிழ்நாடு தான். இன்னொரு 10 வருஷம் இன்னும் பயங்கர ஸ்பீடாக போயிடும். அங்கங்கே உருவாக்குறா பாருங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் என்ன பண்ணுறாங்க, சிப்கார்ட்டு கொண்டு வந்து அங்கே ஒவ்வொரு தொழிற்பேட்டையெல்லாம் உருவாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்ததுன்னா இன்னும் பயங்கரம் நம்ம யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ரேஞ்சுக்கு போயிடுவோம் தமிழ்நாடு. அதுக்கு இவங்க இருக்கணும். இன்னொரு இந்திய பொருளாதாரம் ஒரு டேஷ் பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம். அதை பற்றி சொல்கிறேன். கலப்பு பொருளாதாரம்னாக்கா எது ரெண்டோட கலப்பு சார்? கலப்புனா அர்த்தம் ஏதோ ஒன்று மிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். மேஜராக 2ஆக பிரிப்பாங்க பொருளாதாரத்தை. அதாவது அங்கே தொழிலெலாம் யார் செய்கிறாங்க, அரசாங்கம் செய்கிறாங்களா தனியார் செய்கிறாங்களான்ற அடிப்படையில் 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று கேபிட்டலிசம், முதலாளித்துவம். தொழில் யார் செய்கிறாங்க, யார் முதலீடு போட்டு செய்கிறாங்க. அங்கே எல்லா தொழிலும் அரசாங்கம் இல்லாமல் தனியார் முதலீடு போட்டு எல்லா பிஸ்னஸையும் பண்ணால் அது முதலாளித்துவம். இங்கிலீஷில் கேபிட்டலிசம். அதுக்கு அப்படி ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீம் எண்டு சோசியலிசம், சமதர்மம். சோசியலிசம் இது புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னாவே அங்கே நிறைய இதுக்கு ஆன்சர் போட்டுடலாம். சமதர்மம் இங்கே தனியார் யாருமே பிஸ்னஸ் பண்ண மாட்டான், எல்லா பிஸ்னஸையும் அரசாங்கம் தான் செய்யும். அப்போ மக்கள் சார் அதில் போய் வேலை செய்வான். அப்போ எல்லாத்துக்கும் எல்லாம் கிடச்சிடும். இங்கே என்ன ஆகுனா, செல்வம்லாம் ஒரு இடத்துல பெரிய பணக்காரன் தான் பணம் குஞ்சுக்கிட்டே போயிட்டே இருப்பான். டேலண்ட் இருக்கிறவன் சம்பாரித்து கொட்டிகிட்டு போயிட்டே இருப்பான். டேலண்ட் இல்லாதான் பாவம் சாப்பாடு கிடைக்காமல் இருப்பான். 2 பேத்துக்கு ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்கும் முதலாளித்துவத்தில். சமதர்மத்தில் எல்லோரும் வேலை செய்வான், எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுரும். அப்போ ஏற்றத்தாழ்வு இருக்கவே இருக்காது, எல்லோரும் சமம். அப்படி முதல்ல உருவான நாடு தான் இது USSR. இப்போ அந்த நாடு இல்லை, யுனைடெட் சோவியத் சோசியலிஸ்டிக் ரிப்பப்ளிக். இப்போ ரஷ்யா இருக்குல்ல, ரஷ்யா நிறைய நாடுகள்லாம் சேர்ந்து வச்சுருந்தாங்க, 90ல் உடஞ்சிருச்சு. ரைட், அதான் USSR. முதலாளித்துவத்துக்கு USA, இஸ்ரேல் விட்டுருங்க, அவன் ஒரு வித்தியாசமான ஜந்து, பிரிட்டன், இதெல்லாம் USSR. இப்போ சோசியலிசத்தை ஃபாலோ பண்ணுறது ஓரளவுக்கு சைனா, கியூபா, இதெல்லாம் சோசியலிசம். கியூபா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சேகுவாரே
ஆனால் இப்போல்லாம் மாறிட்டு வருது, ஃபுல்லாலாம் யாரும் சோசியலிசம் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவை பார்த்திங்கன்னா மிக்சடு எக்கானமியாக உருவாக்குனார் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஒரு சில தொழில்களை அரசாங்கம் செய்யும், அரசாங்கம் முதலீடு பண்ணும். இப்போ ரயில்வே, டிரான்ஸ்போர்ட்டு, சரியா, மின்சாரம் தயாரிக்கிறது, இதெல்லாம் அரசாங்கம் முதலீடு பண்ணி பண்ணுறாங்களா. அதே மாதிரி ஒரு சில துறையை வந்து தனியார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த இன்ஸ்டியூட்டே எடுத்துக்கோங்களே, தனியார் பஸ்ஸுன்னு ப்ரைவேட் இது இருக்கா, இருக்குது. அது மாதிரி கீழே உள்ள காஃபி பார் தனியாக இருக்குது, ஸ்டேஷ்னரி ஷாப் தனியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம நாட்டில் உருவாக்குனார். இப்போ எல்லாமே டோட்டலாக அரசாங்க உள்ளதெல்லாம் விற்றுக்கிட்டே வராங்க. ஜவஹர்லால் நேரு உருவாக்குனது என்னது, கலப்பு பொருளாதாரம். ஒரு சில துறையில் அரசாங்கம் முதலீடு பண்ணியிருப்பான், தனியாரும் முதலீடு பண்ணியிருப்பான். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, ஜேஎம் கீன்ஸ்னு இந்திய பொருளாதாரத்துக்கு பேர் வைப்பார். என்னது, கலப்பு பொருளாதாரம். இங்கிலீஷில் மிக்சடு எக்கானமி. ஏன் இங்கே தனியாரும் பிஸ்னஸ் பண்ணுறான், அரசாங்கம் பிஸ்னஸ் பண்ணுது. அதனால் நமது நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் முதன்மை பங்களிப்பை தரும் துறை எது? 3ஆம் நிலை. அதாவது ஜிடிபி சொன்னேன் இல்லையா, நாட்டோட வருவாய் 100 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் 50 ரூபா பக்கம், 60 ரூபா பக்கமே வச்சுக்கலாம். 60 ரூபா 3ஆம் நிலை தொழிலிருந்து வருது. ஒரு 30 ரூபா முதல் நிலை தொழிலிருந்து வருது. 10 ரூபா 30 ரூபா 2ஆம் நிலை தொழில், மாற்றி சொல்லிட்டேன். 10 ரூபா முதல் நிலை தொழில், இது தேர்டு, இது ஃபஸ்ட்டு. அதே வேலை வாய்ப்புன்னு வச்சுக்கோங்க. வேலை வாய்ப்பு யார் அதிகமாக கொடுக்குறாங்கன்னா முதல் நிலை தொழில் தான் வேலை வாய்ப்பு அதிகம். அடுத்து 3ஆம் நிலை தொழில் 2வது அதிகமான வேலை வாய்ப்பு கொடுக்கும். கம்மியாக இருக்கல 3வது லெவலில் வேலை வாய்ப்பு கொடுக்கறது 2ஆம் நிலை தொழில். அடுத்து உற்பத்தி காரணிகள் எவை? உற்பத்தி காரணிகளை இப்படி ஒரு 4 வகையாக பிரிப்பாங்க. நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் முனைவோர். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் அப்புறம் சொல்கிறேன். உற்பத்தி காரணி இது 4. நிலம், அதை பற்றி சொல்கிறேன். உழைப்பு, மூலதனம், தொழில் முனைவோர். நிலம்னா இயற்கை வளங்கள். ஒரு தொழில் ஏதோ ஒரு பண்டமோ பணியோ உற்பத்தி பண்ணுறோம், அங்கே இயற்கையில் கிடைக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தினோம்னா அதுக்கு பேர் நிலம். உழைப்பு, மனித உழைப்பு இருக்குல்ல, அது. மூலதனம், மனிதனால் உருவாக்கப்பட்டது. இப்போ இந்த இடத்துல இந்த பில்டிங், சிவா ஐஏஎஸ் அகாடமி இருக்குது, மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த பில்டிங்கு, ஃபேனு, டிவி, கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் மூலதனன்ற வார்த்தையில் அடங்கும். தண்ணி, இந்த நிலம், இங்கே உள்ள வளிமண்டலம், இதெல்லாம் நிலம்ன்ற வார்த்தையில் அடங்கும். இங்கே நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன்ல, அது உழைப்பு. அடுத்து தொழில் முனைவோர். இந்த நிறுவனத்தை இந்த 3 உற்பத்தி காரணி ஒன்று வந்து சேர்த்துறான்ல, அவன் தான் தொழில் முனைவோர், முதலாளி. இந்த மாதிரி இவங்களுக்கு என்ன சார் கிடைக்குன்னா ப்ராஃபிட்டு. நிலத்துக்கு கிடைக்கக்கூடியது வாரம், வருவாய் கேட்பாங்க. உற்பத்தி காரணிகளுக்கான வருவாய் என்ன? வாரம். நிலத்துக்கு, உழைப்புக்கு கூலி, சம்பளம் வாங்குறாங்களா அது. மூலதனத்துக்கு இன்ட்ரெஸ்ட், வட்டி. தொழில் முனைவருக்கு லாபம். இப்போ நீங்கள் கொடுக்குற ஃபீஸெல்லாம் நான் ஒரு ஆள் எடுத்துகிட்டு போக முடியாது. நிலம், இந்த பில்டிங் கீழே லேண்டுக்கு தண்ணிலாம் வாங்குறோம்ல, அதுக்கு பணம் கொடுக்குறோமா, அதுக்கு வாரமாக கொடுத்துருவோம். வேலை செய்கிறாங்களா அங்கே கூட்டுறவங்க, நான் இந்த ஜெராக்ஸ் போடுறவங்களாம், அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும். அப்புறம் முதலீடு போட்டிருப்பாங்கள்ல, இந்த பில்டிங்க்கு வாடகை, கிடகை, கரண்ட்டு பில்லு, இதெல்லாம் வட்டியில் அடைக்கிறோம். அப்புறம் லாபம் இருந்தால் மிச்சம் நான் தானே எங்கள் முதலாளி, நானே எடுத்துகிட்டு போகலாம் லாபம் வந்தால். அந்த மாதிரி. அடுத்து பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித். செல்வ இலக்கணத்தை வகுத்தவர் யார்? ஆடம் ஸ்மித். அவரோட நூல் நன்னறி கருத்து உணர்வு கொள்கை மற்றும் நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு. ரெண்டும் வேறு வேறு நூல். இந்த 2 நூலுக்கு ஆசிரியர் யார்? ஆடம் ஸ்மித். வேலை பகுப்பு முறையை முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஆடம் ஸ்மித். டிவிஷன் ஆஃப் லேபர், இதை வந்து சொல்கிறேன் ஒரு 5 நிமிஷம். டிவிஷன் ஆஃப் லேபர், வேலை பகுப்பு. ஒரு வேலையை ஒருத்தரே செய்ய மாட்டாங்க,
இப்போது திருப்பூர் பக்கம் போய் பாருங்கள், துணி வெட்டுறவன் மட்டும் ஒருத்தன் வெட்டி கொடுப்பான், ஒருத்தன் மார்க் பண்ணி கொடுப்பான், ஒருத்தன் வெட்டிக்கிட்டே இருப்பான், இன்னொருத்தன் கை மட்டும் தைச்சிக்கிட்டே இருப்பான், இன்னொருத்தன் காலர் மட்டும் தைச்சிக்கிட்டே இருப்பான், கடைசி இன்னொருத்தன் என்ன பண்ணுவான், பட்டன் மட்டும் தைச்சிக்கிட்டு இருப்பான். துணி வெட்டி தைக்கிறது ஒரே வேலை தானே, இதை பிரிச்சாச்சு. இது பேர் தான் வேலை போகும் முறை. இதனால தான் இப்போ அட்வான்ஸ்டான மெஷின்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஊரில் ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸ் போடுறான்னா என்ன பண்ணுவான், அவனே கழுவிவான், தோலை உரிப்பான், வெட்டுவான், எண்ணெயில் போட்டு எடுப்பான், மிளகாத்தூள் போட்டு உங்களுக்கு பேக் பண்ணி கொடுப்பான். ஒரே ஆள் தானே செய்கிறான். இப்போ அது டிவிஷன் ஆஃப் லேபர் கான்செப்டில் பாருங்கள், கார்பரேட் செய்கிறான். இந்தியா முழுவதுக்கும் ஒரே குர்குரே மறுக்குரே வேறு என்ன மாதிரி லேஸா என்னம்மா, லேஸா, பிங்கோ, லேஸ், அதெல்லாம். அந்த நேஷ்னல் ஜியாகிரபி, அந்த டிஸ்கவரி, நேஷ்னல் ஜியாகிரபிலாம் பார்த்துருக்கீங்களா? உருளைக்கிழங்கு பெரிய டேங்கரில் எடுத்துகிட்டு வருவான், அப்படியே ஒரு இடத்துல கொட்டுவான், அங்கேருந்து வண்டியில் போகும். ஒரு மிஷின் என்ன பண்ணும், அதெல்லாம் க்ளீன் பண்ணும். இன்னொரு மிஷின் போகும், தோலெல்லாம் உரிக்கும். இன்னொரு மிஷின் போகும், பீஸ் பீஸாக வெட்டும். இன்னொரு மிஷின் அதில் ஓட்டை கருப்பாக இருந்தால் அதெல்லாம் தூக்கி எடுத்துடும் வெளியில். அந்த மாதிரி இப்படி மாடர்ன் டெக்னாலஜி வந்ததுக்கெலாம் முக்கியமான காரணம் இந்த டிவிஷன் ஆஃப் லேபர் இவர் கண்டுபிடிச்சது, ஆடம் ஸ்மித். இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பல வகை செல்வங்களே மூலதனம் என கூறியவர். மூலதனம்னா என்னன்னு சொல்கிறார், இயற்கையின் கொடை இல்லாமல் மண் வளம், தண்ணி அதெல்லாம் விட்டுறணும். அதெல்லாம் மற்ற இந்த பில்டிங் வருமானம் அளிக்கக்கூடிய, இந்த பில்டிங் ஓனருக்கு என்ன கிடைக்கும், மாதம் மாதம் வாடகை போதா? ஸோ அதெல்லாம் வந்து என்னது கூடிய பல வகை செல்வங்களே மூலதனம். அதே பணமாக மாற்றி வச்சுருக்கேன், என்னோடய உழைப்பை பேங்கில் போய் போட்டு வைக்கிறேன், அது மூலதனம். ஷேரில் போடுறேன், மூலதனம். ஷேரில் போட்டான்னா எனக்கு வருஷம் வருஷம் என்ன கிடைக்கும், ஷேரில் போட்டிங்கன்னா டிவிடெண்ட் கிடைக்கும், டெபாசிட் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். பேர் தான் வேறு வேறு. ஒரே நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். அடுத்தது மூலதனம். மூலதனம்னா என்னென்னு பார்த்தோம், இயற்கையின் கொடை தவிர்த்த, அது இல்லாமல் வருமானம் அளிக்கக்கூடிய பல வகை செல்வங்கள், அதான் வந்து என்னது மூலதனம் அப்படின்னு ஆல்ஃப்ரட் மார்ஷல் சொல்கிறாரு. அதில் ஒரு வகையான மூலதனம் பரும பொருளாக வச்சுருக்கீங்க, பில்டிங்கு, மெஷினு, காரு, அது மாதிரி கார் வாங்கி வாடகைக்கு விட்றீங்க, என்ன ஆகும், வருமானம் வருமா அதில்? அதெல்லாம். அதே பில்டிங் கட்டியிருக்கோம், இந்த பில்டிங் ஓனர் வாடகை வருமா? அதெல்லாம் வந்துட்டு என்னது பரும பொருள் மூலதனம். பொருட்சார் மூலதனத்துக்கு எடுத்துக்காட்டு இயந்திரம், கருவிகள். இயந்திரம் வாங்கி வச்சிங்கன்னா என்ன ஆகும், அது மூலிமா பொருள் ப்ரொடக்ஷன் பண்ணி விற்றுக்கிட்டே இருப்போம், வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுமாதிரி கீழே சிவாகாய பொருளில் கருவியெல்லாம் இருக்குது, பாய்லரு, அடுப்பு, அதெல்லாம் கிளாஸ், இதெல்லாம். அதனால் என்ன அது காஃபி போட்டு கொடுக்க முடியும், டீ போட்டு கொடுக்க முடியும், வருமானம் வராது. கட்டடம், இதெல்லாம் பணம் மூலதனம். பணமாக வச்சுருக்கீங்க, பேங்கில் டெபாசிட் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, கடன் கொடுக்கறது, அதெல்லாம் வைப்புகள், வங்கி வைப்புகள். அதனால் என்ன வட்டி கிடைக்கும் உங்களுக்கு. பங்கு ஷேர் வாங்குறீங்க, டிவிடெண்ட் கிடைக்கும். ஒரு கம்பெனியில் ஷேரில் முதலீடு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, டிவிடெண்ட் கிடைக்கும். அதுமாதிரி கடன் கொடுத்தீங்கன்னாங்க அவன் பத்திரமா எழுதி கொடுப்பான் உங்களுக்கு. கடன் கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், வட்டி கிடைக்கும். இதெல்லாமே என்னது பணமாக நீங்கள் போட்டிருக்க மூலதனம். மனித மூலதனம். மனிதன் மூலதனமா இல்லையா? மனிதனுக்கு செய்கிற ஒவ்வொரு விஷயமும் மூலதனம் தான். மருத்துவத்துக்கு, கல்விக்கு, இதெல்லாம் செலவு செய்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் எதுக்கு அதிகமாக செலவு பண்ணுறாங்க, எஜுகேஷனுக்கு தான். அதை கற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவன் அந்த வேலையை செய்யும் பொழுது அந்த வேலை சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி இப்போது நான் படிக்காமல் இருந்தேன் அப்படின்னாக்க என்ன பண்ண முடியும், மிஞ்சி போனால் ஒரு கொத்தனார், ஒரு பெயிண்டரு, அந்த மாதிரி போகலாம். ஒரு நாளைக்கு 500, 1000, 600, 1000 அவ்வளோதான் கிடைக்கும். அதே கல்வி கற்றுக்கிட்டு என்ஜினியராக போனோன்னா என்ன ஆகும், வருமானம் நிறைய கிடைக்கும், மூலதனம். அதேமாதிரி எனக்கு பிடிச்ச வேலைக்கு போகலாம். எனக்கு போப்பா, என்னப்பா இன்ஜினியர், நான் போய் விவசாயம் பார்க்கணுன்னா விவசாயம் பார்க்கலாம், ஆப்ஷன் அதிகமாகும். இல்லை இன்ஜினியராக போகிறேன், இன்ஜினியர் ஆகிடும். இல்லை எங்கள் அப்பா கூலி தொழிலாளி, படிக்க வச்சிட்டார்,
இப்போ நேற்று பார்த்தாலும் ஒரு 3 பேர் நீதிபதி ஆகிட்டாங்க. அந்த வேலைக்கு போயிருக்கலாம், படித்ததுனால எங்கே போகிறோம் நீதிபதி. அப்போ அதில் போட்ட முதலீடு மூலதனம், கல்வி, அப்புறம் வேலை கிடைச்சவொன்னே அவனுக்கு பயிற்சி கொடுக்குறாங்களா, அது வேலையை சிறப்பாக செய்வான். சுகாதாரம், மருத்துவ வசதி, அதெல்லாம் முதலீடு. இப்போ எனக்கு உடம்பு சரிதான் படுத்துட்டேன், 4-5 நாள் என் வேலை நடந்திருக்காது. 4-5 நாளில் என் லைஃப்பில் நான் செய்ய வேண்டிய வேலை செய்யப்படாமல் போயிருக்கும், இழப்பீடு. அதெல்லாம் முதலீடு. தமிழ்நாடு ஏன் சிறப்பாக இருந்ததுன்னா இதுதான் காரணம். கல்வியில், சுகாதாரத்தில். இந்தியாவிலே சுகாதார வசதி இங்கே மாதிரி எங்கேயும் கிடையாது. இதெல்லாம் அந்த 68லேருந்து 75க்குள்ளே கோடு போட்டு போயிட்டார் அந்த ஆள். அதுக்கு முன்னாடி நீதி கட்சியிலேருந்தே கோடு போட்டாங்க தமிழ்நாட்டில். கல்விக்கு இடஒதுக்கீடு கொடுத்து எல்லோரும் மேலே வரணும், மருத்துவ வசதி எல்லாமே. அதனால தான் தமிழ்நாடு வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இவனுங்க உங்கள்கிட்ட தப்பாக சொல்லுவானுங்க இந்த வடக்கன்ஸ் இல்லை, எங்கள் குரூப்பு தான், வேறு யாரும் சொல்ல மாட்டான். வயிற்றுச்சல், எல்லோரும் மேலே வரானே, அதே எப்படி சனாதனத்தை பின்பற்றி அவன் தொழிலை செய்யுங்க அப்படின்றானு. சமுதாய மாற்றம் காணும் முகர்வர், தொழில் முனைவர். புதுசாக தொழில் தொடங்குறான்ல, அவன் தான் தொழில் முனைவர், முதலாளி. இப்போ இந்த செல்ஃபோன், இதுக்கு முன்னாடி என்ன செல்ஃபோன் இருந்துச்சு, பட்டன் டைப் இருந்துச்சு. நோக்கியா அடிச்சிக்கவே முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் பட்டன் டைப்பில். பார்த்தான் சாம்சங்கு டச் ஸ்க்ரீனை கொண்டு வந்தான். நோக்கியா எங்கே போச்சுன்னே தெரில, புதுசு. ஏன்னா ஒரு தொழில் முனைவரான பண்ணுறான், போட்டி போட்டுக்கிட்டு இன்னொன்று புதுசாக கண்டுபிடிப்பான். அப்போ சமுதாயத்தில் என்ன ஒரு மாற்றம் வருது. இப்போ ஏஐ டெக்னாலஜின்னு வந்துருச்சு. தொழில் முனைவோர்னால தான் அதெல்லாம் நடந்துச்சு. அதனால் அவங்களுக்கு என்ன பேர், சமுதாய மாற்றம் காணும் முகவர். யாரை, தொழில் முனைவர், ஓனர்ஸ் இருக்காங்களே அவங்க. அப்புறம் 4 வரி விதிப்பு. வரினா என்ன சார், வரினா என்ன, டிரான்ஸ்லேஷன் எனக்கு வேண்டாம்ண்ணா, டிரான்ஸ்லேஷன் நானே சொல்லிடுறேன், டேக்ஸ். வரினா என்ன, கோடு சார் அப்படிங்கிறீங்களா. 4 வரி நோட்டு, 2 வரி நோட்டு, அந்த வரி இல்லை, பொருளாதாரத்தில் கேட்குறேன். சேவையா, டிரான்ஸ்லேஷன் நானே எழுதிட்டாங்க பாருங்கள், டேக்ஸ் போட்டாங்க. அப்படின்னா என்ன, இப்போது நமக்கு அரசாங்கம் எல்லா வேலையும் செய்வான். அடிப்படை கட்டமைப்பு வசதி செய்யணும், சிவிக்ஸில் பார்த்தோமா அரசாங்கத்தோட வேலை. அப்புறம் வெளிநாட்டுலேருந்து பாதுகாப்பு கொடுக்கணும், உள்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும். இதுக்கெல்லாம் என்ன வேணும், பணம் வேணும். அவனன்றி ஓரணுவும் அசையாது. இந்த அவன் யார், பணம். என்ன சார் பணத்தை பெருசாக பேசுகிறீங்க, பணம் இல்லையே பிணம் எழுதி வச்சுக்கோங்க. பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லை, அதெல்லாம் அரசாங்கம் செய்யணும்ல. எப்படி செய்வான், நம்ம ஒவ்வொருத்தனும் நம்மளுடைய தனிப்பட்ட வருமானத்துலேருந்து ஒரு தொகை இதெல்லாம் எங்களுக்கு செய்யணும் அவன்கிட்ட கொடுத்துருவோம். அதை வச்சு தான் அவன் அதை செஞ்சு கொடுப்பான். அப்படி ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னோட தனிப்பட்ட வருமானத்திலேருந்து பொது காரியத்துக்காக செலவு செய்கிறதுக்காக அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கறதுக்கு பேர் தான் அது வரி. அதை வச்சு தான் அவன் அதெல்லாம் செஞ்சு கொடுப்பான். என்னென்னலாம் செய்யணும், அடிப்படை கட்டமைப்பு வசதி, ரோடு கீடு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, போலீஸ், மற்றது எல்லாமே. ப்ளஸ் அது போக வரியை வச்சு வருமான ஏற்றத்தாழ்வை குறைக்க முடியும். அதிக வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது ஒருத்தனுக்கு வருமானமே இல்லை, இது உள்ள லெவலில் இருக்கான். இவன்ட்டு அதிக வரியை வாங்கி அந்த பணத்தை இவனுக்கு செலவு செய்யணும். அப்போ என்னாவான், இவனுக்கு வருமானம் அதிகமாகவும் இவனோட வாழ்க்கை தரம் மேம்படும். அதான் தமிழ்நாட்டில் செய்கிறாங்க. 1000 ரூபா எதுக்கு கொடுக்குற, பஸ் எதுக்கு இலவசமாக கொடுக்குற, ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு, காலேஜுக்கு போகிற பசங்களும் கொடுக்க போகிறாங்க அடுத்த வருஷம். எல்லாம் அவனுக்கு கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. அங்கேருந்து வாங்கி கொடுக்கணும். அதை வச்சு அவன் படித்து அதை நல்ல விதத்தில் பயன்படுத்தணும் அவன். அதனால் என்ன ஆகுனா, இப்போ பாருங்கள் 30-35% பெண்கள் போன வருஷத்தோடு இந்த வருஷம் உயர்கல்வியில் அதிகமாக சேர்ந்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இந்தியாவில் உயர்கல்வி படிக்கிறவங்களுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் விஷயம்னு சொல்லுவாங்க. +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறவங்க 100 பேர் +2 படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவில் 22 பேர் தான் காலேஜுக்கு போகிறாங்க. தமிழ்நாட்டில் 50 பேர் போயிட்டு இருந்தாங்க. இப்போ பெண்களில் 34% அதிகமாகிடுச்சாம் அந்த 1000 ரூபா கொடுத்ததுனால. புரிஞ்சுதா? இப்போ பசங்களும் கொடுத்தா என்ன ஒன்றும் அதிகமாக போகுது. அங்கே குவாலிட்டி இருக்குது, இல்லை அது ரெண்டாவது. காலேஜுக்கு போகிறான்ல, கொஞ்சமாவது ஒரு சில பேர் சிந்திக்க ஆரம்பிப்பானுங்க. அந்த மாதிரி அதிலெல்லாம் செலவு பண்ணணும். அப்போ வருவாய் ஏற்றத்தாழ்வு குறையும். இது அப்போதிலேருந்தே செஞ்சுட்டு வருவாங்க. இலவசம் அவங்க சொல்லுவானுங்க, இலவசம் கொடுத்து கெடுக்கிறாங்கன்னு.
அந்த இலவசம்லாம் கொடுத்ததுனால தான் தமிழ்நாடு நம்பர் 1ல் இருக்குது. எப்பயுமே இல்லாதவனுக்கு இருக்கிறவன்லேருந்து வாங்கி கொடுக்கணும், வரி வாங்கி கொடுக்கணும். சரியா? ரைட். ஆனால் இப்போ நிறையா தப்பெல்லாம் பண்ணுறானுங்க, அது அப்புறம் பேசிக்குவோம். 4 வகை வரி விதிப்பு கோட்பாடு அதை சொன்னவர் வந்து ஆடம் ஸ்மித். அந்த 4 வகை சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, அது டீட்டெயிலெல்லாம் நமக்கு தேவையில்லை. வசதி விதி, சிக்கன விதி கேட்பாங்க. இது மட்டும் தான் கேட்பான். 4 வரை வரி விதிப்பு கோட்பாட்டை கூறியவர் யார்? எது எதுன்னு கூட கேட்கலாம். நேரடி வரி, டைரக்ட் டேக்ஸ். இந்த இன்கம் டேக்ஸ், அதாவது வரி எவன் கட்டுறானோ, எவன் பாக்கெட்லேருந்து வரி பணம் போகுதோ அவனே அரசாங்கத்திட்ட கொண்டு போய் டேரெக்டாக கொடுத்தானோ அதுக்கு பேர் டைரக்ட் டேக்ஸ். டிடிஎஸ்லாம் சாரி இது இருக்கு இல்லையா, இது ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், பண்டம் மற்றும் பணிகளுக்கான வரி, அது இன்டைரக்ட் டேக்ஸ். இப்போ நீங்கள் போய் ஒரு பொருளோ சர்வீஸோ வாங்குவீங்க. இப்போ போய் 100 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜிஎஸ்டி 10%. அந்த பொருளோட விலை 110 ரூபா. நீங்கள் 110 ரூபா கொடுப்பீங்க. அவன் 100 ரூபா எடுத்துக்குவான் பொருள் விற்றவன். இந்த 10 ரூபா என்ன பண்ணணும், அவன் கொண்டு போய் கவர்மெண்ட்டை கொடுத்துருக்கணும். இந்த 10 ரூபா யார் கொடுத்தது? நீங்கள் கொடுத்தீங்க. ஆனால் அவன் கொண்டு போய் கொடுக்குறான் கவர்மெண்ட்டை. அதனால் இதுக்கு பேர் என்னது? மறைமுக வரி. அதே இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்க, உங்கள் ரூபாயிலேருந்து நீங்கள் தான் கட்டுறீங்க, நீங்களே கொண்டு போய் கட்டிடுவீங்க, யார்ட்டையும் கொடுக்க மாட்டோம். ஸோ அதெல்லாம் வந்து என்னது? நேரடி வரி. அது மாதிரி நேரடி வரி எது எது சார்? சொத்து வரி, வீட்டுக்கெல்லாம் கட்டுவீங்களா, தனியார் சொத்து வரி. வருமான வரி, இன்கம் டேக்ஸ். உறுதிமொழி பத்திரங்கள் மீதான வரி. அன்பளிப்பு வரி, யாருக்காவது அன்பளிப்பாக சொத்துக்கிட்டு கொடுத்தீங்கன்னா வரி வாங்குவாங்க. இதெல்லாம் நேரடி வரி. மத்திய வருமான சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. வருமான வரி சட்டம்னு போட்டுக்கோங்க. வரி சட்டம், இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1963. மறைமுக வரிக்கான எடுத்துக்காட்டுகள். விற்பனை வரி, அதெல்லாம் இல்லை, இப்போ தான் கட் பண்ணிட்டாங்க. விற்பனை வரி இருக்குது, ஒரு சில இதில் இருக்குது. எதில் இருக்குனாக்கா பெட்ரோல், டீசலு, அப்புறம் லிக்கர், இது 2லேயும் இருக்குது. இதுக்கு மட்டும் ஜிஎஸ்டி போடல, அதுக்கு எக்ஸைஸ் டியூட்டின்னு போடுவாங்க. கலால் வரி, இதே யூனியன் கவர்மெண்ட் எடுத்துக்குவான் எக்ஸைஸ் டியூட்டி. விற்பனை வரி ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்குவாங்க. சரியா? சேல்ஸ் டேக்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்குவாங்க. அப்புறம் ஆயத்தீர்வை, இது ஏதோ ஒன்று மறைமுக வரி தானே. சுங்க வரினாக்கா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறோம்ல, அது மேலே போட்டால் சுங்க வரி. பொழுதுபோக்கு வரி, பொழுதுபோக்கு வரினா இந்த சினிமா கினிமா அதுக்கெல்லாம் போடுறாங்களா அது. அப்புறம் ஜிஎஸ்டி. முத்திரைத்தாள் வரி, முத்திரைத்தாள்னால் பத்திரம்லாம் வாங்குவீங்கள்ல, ஏதாவது அக்ரிமெண்ட் போடுறதுக்கு, அதுக்கு காசு கொடுத்து வாங்குவோம் அந்த பணம். இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் டேக்ஸஸ். சரக்கு மற்றும் சேவை வரி, அல்லது இதுக்கு இன்னொரு பேர் ஒன்று தான், இங்கிலீஷில் ஒரே பேர் தான், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இன்னொரு பேர் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் ஜூலை 1, 2017. இந்திய பொருளாதாரத்தை சீரழிக்கிறதுக்கு இது ஒரு காரணம். சீரழினா பணக்காரன் ஆகிட்டே போகிறான், பயங்கர பணக்காரன் ஆகிட்டான். ஏழைங்க பாவம் படாத அவஸ்தை, அவங்களுடைய உண்மை வருவாய் குறைஞ்சி போச்சு. பார்ப்போம். கற்றல் படைப்பாற்றலை ஏற்படுத்தும். கற்றல் படைப்பாற்றலை ஏற்படுத்தும். ஆமாம்மா, ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன்னா என்ன பண்ணலாம், அதாவது புதுசாக உருவாக்கலாம். படைப்பாற்றல் சிந்தனையை தூண்டும். சிந்தனையை தூண்டி புதுசாக ஒரு பொருளை தயாரிடான்னு சொல்லும். சிந்தனை அறிவாற்றலை அளிக்கும், சிறப்பாக செயல்படும். அறிவாற்றல் உங்களை சிறந்ததாக்கும், சிறந்து விளங்குவீங்க. அதாவது நல்ல குட்ஸோ சர்வீஸோ ப்ரொடக்ஷன் பண்ணிங்கன்னா மற்றவனோட சிறந்து விளங்குவீங்க அப்படின்னு கூறியவர் யார்? ஏபிஜே அப்துல் கலாம். அப்போ கற்றலை ப்ராப்பராக பண்ணணும். நம்மளை ப்ராப்பராக பண்ணல, மனப்பாடம் பண்ணிக்க எடுத்துட்டானுங்க. அதனால தான் எல்லாம் நம்ம இன்னும் தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் காலேஜுக்கு போகிறதுக்கு இன்னும் ஏகப்பட்ட பொருள் தயாரிச்சிருக்கலாம் புதுசாக. ஜப்பான்லாம் என்ன, அமெரிக்காலாம் என்ன, ஏகப்பட்ட தயாரிச்சிருப்பாங்க. என்னென்னா புரியாமல் மனப்பாடம் பண்ணுறது தான் பிரச்சனையே. பொது ஏற்புத்தன்மை அடிப்படையாக கொண்டு பண்டங்களை வாங்கும்போது அதற்கு செலுத்து தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதனையும் பணம் என்று கூறலாம் என்று கூறியவர் யார்? ராபர்ட்சன். அதாவது பணம்னா என்னங்க? மணி டிரான்ஸ்லேஷன் நான் பண்ணிடுறேன். பணம் இப்படிவா, பணம் மணி அப்படின்னா என்ன அர்த்தம்?
அப்படின்னா என்ன? வெரி குட், சூப்பர். ஒரு பொருள் மட்டும் இல்லை, ஒரு கூட்ஸையோ சர்வீஸையோ வாங்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இடையீட்டு கறி, மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இதை வச்சு என்ன பண்ணுவோம்? இப்போ ஒரு பொருள் வாங்குகிறோம், போயிட்டு தக்காளி எவ்வளோப்பா? 5 ரூபா. எதை வச்சு தீர்மானிக்கிறோம்? பணத்தை வச்சு தான் தீர்மானிக்கிறோம். அப்போ ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீஸினுடைய வேல்யூயை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பணம் தேவை. அதே மாதிரி இந்த 5 ரூபா எனக்கு எப்படி கிடைக்கும்? இப்போ நான் உங்களுக்காக வேலை செய்கிறேன், நீங்கள் ஃபீஸ் கொடுப்பீங்க, அந்த பணம் தான் என் உழைப்பை பணமாக மாற்றிடுவேன். அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவேன்? எனக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிக்குவேன். தக்காளி வாங்குவேன், அரிசி வாங்குவேன், துணி வாங்குவேன், பேனா வாங்குவேன், எல்லாமே, பெட்ஷீட் கிட்ஷீட் எல்லாமே. அப்போ என்னோடய உழைப்பை பணமாக மாற்றுறேன். திரும்ப அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறேன்? எனக்கு தேவையான பொருளை வாங்கிக்கிறேன். அப்போது பண்டம் மற்றும் பணிகளை பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு கருவி தான் அது பணம். அதான் சொல்கிறார். அவர் சொல்கிறார், பணத்துக்கு டெஃபினிஷன் கொடுக்குறாரு. பொது ஏற்புத்தன்மை அடிப்படையாக கொண்டு, தன்மையை போட்டுக்கோங்க. பொது ஏற்புத்தன்மைனா அர்த்தம் எல்லா மக்களும் ஏற்றுக்கணும். நான் மட்டும் ஏற்றுக்கிட்டேன்னா அது இது கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 ரூபா காயின் தான் சேலத்தில் மட்டும் வாங்க மாட்டேங்கிறானு முட்டா பசங்க. ஆர்பி எத்தனையோ தடவை சொல்லிட்டான், டேய் வாங்குங்க, நான் தான் அடிச்சு வெளியிட்டிருக்கேன், வாங்கலாம் உனக்கு ஃபைன் போட்டுருவேன், உள்ளே தூக்கி வச்சுருவேன்றான். மேடம் கேட்கவே மாட்டானுங்க. சரியா? பொது ஏற்புத்தன்மை அடிப்படையாக கொண்டு பண்டங்களை வாங்கும் பொழுது அதற்கு செலுத்து தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதனையும் டேஷ் என்று கூறலாம். மற்றும் இக்கூற்றை கூறியவர் யார்? பணம். ஓகே, ஒரு சில கிராமத்துலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, முடி வெட்டுவான். நான் கிராமத்தில் ஊரில் இருக்கும் பொழுது எங்கள் பாட்டி ஊரில் இருக்கும் பொழுது பார்த்துருக்கு. காசு கொடுக்க மாட்டோம் முடி வெட்டும் பொழுது. வருஷத்துக்கு ஒரு தடவை நெல் கொடுத்துருவோம். அவருக்கு துணி துவைக்கிறவங்களுக்கு இதுங்களுக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க? வயலேருந்து விளைஞ்சி நெல் வருதா, 2 மூட்டை 3 மூட்டை கொடுத்துருவாங்க. இது மாதிரி எல்லோரும் கொடுப்பாங்க, அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லோரும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அது பணம் அங்கே. அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயத்தை எடுத்துக்கலாம். அறுவடை செய்வாங்க, கிராமத்தெல்லாம் அறுவடை செய்வாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க. இத்தனை மரக்கா, எத்தனை நாள் வேலை செஞ்ச, இத்தனை மரக்கா கொடுத்துருவாங்க, பணம் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் பொது ஏற்புத்தன்மை. அப்போ அந்த இடத்துல நெல் வந்து என்னது? பணமாக செயல்படுது. இது மாதிரி நிறைய விஷயம். அடுத்தது, இந்தியாவில் ரூபாய் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது? சமஸ்கிருதமாக. ரூபாய், ரூபியா என்ற வார்த்தையின் பொருள் வெள்ளி நாணயம் அப்படின்னு அர்த்தமா. பண்ட பணத்திற்கு எடுத்துக்காட்டு. பொருளை பணமாக பயன்படுத்தியிருக்காங்க. சரியா? பொருளை பண்ட மாற்று முறை இருக்குல்ல, அதில் எதெல்லாம்? ரோமம்னா அது முடியவே பணமாக பயன்படுத்தியிருக்கான். தோல், முடியை வச்சு என்ன பண்ணுவானுங்க? கம்பளி ஆடை நெய்வானா குளிர் பிரதேசத்தில், அது தோல். உப்பு, அரிசி, கோதுமை, பாத்திரம், ஆயுதங்கள் எல்லாத்தையும் பணமாக பயன்படுத்தி, இதெல்லாம் பண்ட பணம். ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருள் வாங்குவாங்க. ஒருத்தன் அருவா செய்கிறானா அவன்கிட்ட போய் என்ன பண்ணுறது? அரிசியை கொடுத்துட்டு கோதுமையை கொடுத்துட்டு ஆயுதத்தை வாங்கிட்டு வர்றது. பாத்திரம் தயாரிச்சிட்டு இருக்கான், அந்தாப்பா 4 படி, எனக்கு பாத்திரம் கொடு, ஒரு சொம்பு கொடு, ஒரு அண்டா கொடு, ஒரு குண்டா கொடு, அப்படி. அதெல்லாம் பண்ட பணமாக பயன்படுத்திருக்கேன் அந்த காலத்தில். உலோக பணம், அதுக்கப்புறம் பண்ட மாற்று முறை முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் உலோகங்களை பணமாக பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அப்படி உலோகமாக பயன்படுத்தின பணங்கள் தங்கம், வெள்ளி. ஃபஸ்ட்டு தங்கம், வெள்ளி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் தான் காப்பர், செம்பு, தாமிரம் அல்லது செம்பு, இங்கிலீஷில் காப்பர். இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1935. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம், இப்படி ஒரு வங்கியை உருவாக்கலான்னு சொல்லிட்டு சட்டம் இருக்கும், அது வந்து 1934. ஓகேவா? உருவாக்கப்பட்ட ஆண்டு 1935, தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. ரெண்டையுமே நிகர் பணத்திற்கு எடுத்துக்காட்டுகள். இதெல்லாம் வந்து காமர்ஸில் வரும். பணத்துக்கு நிகரானது உண்டியல் அப்படிம்பாங்க, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. அது பெரிய கதை, அது விட்டுருங்க, உண்டியல்னு வச்சுக்கோங்க. கருவூலப்பட்டியல், ட்ரெஷரி பில்லும்பாங்க. ட்ரெஷரி பில்லுனா கவர்மெண்ட் கடன் வாங்குவான்,
கவர்மெண்ட்டுக்கு யார் கடன் கொடுப்பா? அன்றைக்கி ஒருத்தன் பெரிய இது மாதிரி பேசினான். சரி கவர்மெண்ட்டுக்கு யாரா கடன் கொடுப்பாங்கனாக்கா வேர்ல்டு பேங்க் கொடுப்பாங்கன்றான். வேர்ல்டு பேங்க் எல்லா பணமும் அவனா கொடுப்பான். அவன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் எப்போயாவது கொடுப்பான், எல்லா ப்ராஜெக்ட்லாம் தரமாட்டான். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் 95,000 கோடி கடன் வாங்க போகிறாங்க இந்த வருஷம். யார் கடன் கொடுப்பா? ஆர்பிஐயா? ஆர்பிஐலாம் எல்லாமே கொடுக்க முடியாது. பத்திரம் வெளியிடுவான் கவர்மெண்ட்டு. நீங்கள் உங்கள்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா காசு கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிக்கலாம். நீங்கள் தான் கடன் கொடுக்குறீங்க. பொதுமக்கள் தான் கொடுப்பாங்க பெரும்பாலும். அப்படி அரசாங்கம் வெளியிடுறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் கருவூல பட்டியல், ட்ரெஷரி பில்லும்பாங்க. அதேமாரி பத்திரம் அரசாங்கம். ட்ரெஷரி பில்னால் ஒரு 14 நாளுக்குள்ளே திரும்ப அந்த கடனை அடைக்கணும். அடுத்தது கவர்மெண்ட் என்ன பண்ணுவான்? பத்திரமே வெளியிடுவான் 1 வருஷம் வரைக்கும். 1 வருஷத்தில் 5 வருஷத்தில் நான் திரும்ப கட்டுறேன்னு வெளியிடுவாங்க. அது அப்புறம் கடன் பத்திரங்கள், டிபென்ச்சர், இது பாண்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். டிபென்ச்சர்னால் கடன் பத்திரங்கள். அடுத்து சேமிப்பு பண், சேவிங்ஸ். இதில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, சேவிங்ஸில் பணம் போடுங்க அப்படிம்பாங்க. அது சேவிங் பாண்டு. இதெல்லாம் வந்து என்னது? நிகர் பணம், பணத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். இன்றைக்கி கையில் உங்கள்கிட்ட பணம் இல்லை, அப்போ என்ன பண்ணலாம்? அந்த பத்திரத்தை எடுத்துட்டிங்கன்னா உடனே பணம் கிடச்சிரும். அதுதான் நிகர் பணம். அடுத்தது பணத்தின் சமீபத்திய வடிவங்கள். கடன் அட்டை இருக்கா, கிரெடிட் கார்டு. அடுத்தது பற்று அட்டை, டெபிட் கார்டு. இதெல்லாம் வந்துட்டு என்னது? சமீபத்திய வடிவங்கள். கடன் அட்டைக்கும் பற்று அட்டைக்கும் என்ன வித்தியாசம்? யார்? காமர்ஸ். இஎம்ஐயில் அது வேறு கதையை, கடன் வாங்கிறது. அது உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, கார்டை போய் ஸ்வைப் பண்ணுறீங்க, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அவன் அக்கௌண்ட்டுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அது வந்து பற்று அட்டை. ஏடிஎம் கார்டு கிடையாது, அதுக்கு பேர், ஒரிஜினல் பேர் ஏடிஎம் கம் டெபிட் கார்டு. அதான் டெபிட் கார்டு, பற்று அட்டை. ஸ்வைப் பண்ணி எடுத்துக்கலாமா? இப்போ தான் மாறி போச்சு. கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ண பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் அவன் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். யூபிஐ, அதுக்கு பேர் என்னது? யூபிஐ தானே. என்ன அர்த்தம்? யூபிஐனா என்னென்னு பார்த்தோம். கேட்பான், அதெல்லாம் கரண்ட்டில் இருக்குது. நீங்கள் உங்கள் நேமில் கூகுள் பே, பேடிஎம்மு, ஃபோன்பேலாம் ஓப்பன் பண்ணுவாங்க. அங்கே யூபிஐ ஐடி ஒன்று க்ரியேட் ஆகிடும். உங்களோட மெயில் ஐடி அதை வச்சு. ஆமாவா? அதான் யூபிஐ. அதை வச்சு தான் பேமெண்ட் போகும். உங்களுக்கு பேமெண்ட் வருதா? அதை வச்சு தான் வரும். யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். சரியா? கேட்பான், பார்த்துக்குங்க தான். யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட். இதெல்லாம் மாறி போச்சு. கடன் அட்டை ஓகே, பற்று அட்டையெல்லாம் இப்போ எங்கே ஸ்வைப் பண்ணுறோம்? பற்று அட்டை யூஸ் பண்ணுறதே இல்லை மேக்ஸிமம். இதெல்லாம் அடுத்த லெவலுக்கு வந்துருச்சு. கடன் அட்டைனா என்ன சார் அப்படின்னா, உங்கள் அக்கௌண்ட்டில் பணமே இருக்க வேண்டாம், போய் ஒரு பொருளை வாங்கிட்டு ஸ்வைப் பண்ணிடுவீங்க. எந்த பேங்க் உங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டு கடன் அட்டை கொடுத்துருக்கானோ அந்த பேங்க் உங்களுக்காக பணத்தை அங்கே கொடுத்துருவான், இன்றைக்கே கொடுத்துருவான். நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்கு அடுத்து 30 நாள்லையோ 45வது நாள்லையோ அதுக்கு டியூ டேட் வரும். அந்த பணத்தை நீங்கள் 45வது நாள் கொடுத்தா போதும் உங்கள் பேங்க்குக்கு. இதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் எதுவும் கிடையாது. ஒரு வேளை மிஸ் ஆச்சுன்னா ஃபைன் போட்டு தீட்டிடுவான், மொட்டை அடிச்சிடுவான் அவங்கள. அதனால் பவுன்ஸ் ஆகாமல் கரெக்டாக கட்டினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கிரெடிட் இன்ட்ரெஸ்ட்டில் எதுவும் கிடையாது. அதுக்கு பேர் என்னது? கடன் அட்டை, கிரெடிட் கார்டு. என்இஎஃப்டி, ஆன்லைன் பேமெண்ட், நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இதுக்கெல்லாம் இப்போ வேலையெல்லாம் போச்சு. நெஃப்ட் பண்ணுறோம்பா. உங்களோட கம்ப்யூட்டரில் உங்கள் அக்கௌண்ட் லாகின் ஓப்பன் பண்ணி, எந்த பேங்க் இருக்கோ அந்த பேங்கோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஆன்லைன் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங். அதில் நீங்கள் போயிட்டு யார் யாருக்கு பேமெண்ட் பண்ணுமோ செலக்ட் பண்ணி பே கொடுயானாக்கா அடுத்த 2 மணி நேரத்தில் அவனுக்கு போய் சேர்ந்துடும். அதான் நெஃப்ட். இந்திய ரூபாயின் குறியீட்டை வடிவமைத்தவர் மற்றும் எந்த ஆண்டு? உதயகுமார், 2010. பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது. எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அதை பணமாக பயன்படுத்தப்படுகிறது என்று கூறியவர் சர் ஜான் ஹிக்ஸ். சரி, ரைட். அடுத்தது ஸ்டேட்மெண்ட் கொடுத்து யார் சொன்னேன்னு சொல்லுவாங்க. எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என்று கூறியவர் பேராசிரியர் வாக்கர். பணம் எல்லாத்தையும் செய்யும் அப்படிமா, பாதாள வரைக்கும் பாயின்னு சொல்லுவான்ல.
பண்டம் மற்றும் பணிகளின் விலை உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதை பணவீக்கம் என்போம். இன்ஃப்ளேஷன் என்ன அர்த்தம்? பண்டம் மற்றும் பணத்தோட விலைகள் என்ன ஆகும்? விலை உயரும், பண மதிப்பு குறைஞ்சிரும். இப்போ பாருங்க, இப்போ இன்றைக்கி 1 கிலோ அரிசி 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி அதே 1 கிலோ அரிசியை நாளைக்கு 60 ரூபா கொடுத்து வாங்குகிறேன். எதோட மதிப்பு அதிகமாச்சு? பணத்தோட மதிப்பா? பண்டத்தோட மதிப்பு அதிகமாச்சு. அரிசியோட மதிப்பு என்ன ஆயிடுச்சு? நேற்று 50 ரூபா கொடுத்ததுக்கே கிடைச்சிது, இன்றைக்கி 60 ரூபா கொடுத்தா தான் கிடைக்கிது. அப்போ பணத்தோட மதிப்பு என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சி போச்சு. குறைஞ்சா இல்லையா? புரியுதா? இதுக்கு பேர் தான் பண வீக்கம், இன்ஃப்ளேஷன். ஏன் அப்படி மாறுதுன்னு அப்புறம் நான் சொல்கிறேன். இன்ஃப்ளேஷன் கத்திரிக்காய் வியாபாரம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன் சார்? இங்கே பாருங்க, ஏன் இப்படி மாறுச்சுன்னு சொல்கிறேன் பாருங்க. இன்றைக்கி டிமாண்டு சேலத்துக்குள்ளே தக்காளிக்கான தேவை 500 கிலோகிராம் தக்காளிக்கு தேவை இருக்குது சேலத்தில். ஆனால் இன்றைக்கி காலையில் சந்தைக்கு வந்தது அளிப்பு, சப்ளை சந்தைக்கு வந்தது எவ்வளோ சார்? அளிப்பு அப்படின்னாக்கா 200 கேஜி தான் வந்திருக்கு. 500 கிலோ வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறான், ஆனால் 200 கிலோ தான் வந்திருக்கு. அப்போ என்ன ஆகும்? வாங்குறவங்களாம் போய் போட்டி போடுவான் வாங்குறதுக்கு. ஐயோ தக்காளி நமக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு போட்டி போடுவானுங்க. போட்டி போடும்பொழுது என்ன ஆகும்? ஒருத்தன் 10 ரூபாம்மா, அப்போ 10 ரூபா கிலோ கொடுப்பாம்மா. இன்னொருத்தன் என்ன பண்ணுவான்? ஐயோ நம்ம கிடைக்காம போயிடுமா அப்படின்ட்டு 5 ரூபா கொடு அப்படிமா. நான் 20 ரூபா தான் எனக்கு முடியும் அப்படிமா இன்னொருத்தன். அப்போ என்ன ஆயிரும்? விலை ஏறிடும். என்ன ஆயிரும்? விலை ஏறிடும். அப்போ பணத்தோட மதிப்பு என்ன ஆயிரும்? விலை ஏறும், பணத்தோட மதிப்பு குறைஞ்சி போயிடும். இதுக்கு பேர் தானே இது பணவீக்கம். சரியா? ரைட். அப்புறம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு பண வாட்டம். அடுத்த நாள் என்ன ஆகுது? 500 கிலோ தேவை சேலத்துக்கு தக்காளி, 1000 கிலோ வந்து இறங்கிடுச்சு. அப்போ என்ன வாங்குறதுக்கு நாதி இருக்காது. அவன் என்ன பண்ணுவான்? உற்பத்தி பண்ணிட்டு வந்தவன், ஐயா நேற்று 10 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்துச்சு, சும்மாவாவது எடுத்துகிட்டு போந்தா 1 ரூபா கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போகிறது இயல்பா. அப்போ என்ன ஆயிரும்? ஏன்னா தூக்கி போட்டு போகணும் எல்லாம். அப்போது விலை குறைஞ்சிரும், பணத்தோட மதிப்பு நேற்று 50 ரூபா கொடுத்து வாங்கின தக்காளி இன்றைக்கி 1 ரூபா கொடுத்து வாங்குறேன். அப்போ பணத்தோட மதிப்பு என்ன ஆயிடுச்சு? அதிகமாகிடுச்சு. இதுக்கு பேர் என்னது? பண வாட்டம். பணம் குறைஞ்சிது, பணம் வாட்டம் அப்படின்னாக்கா பணத்தோட மதிப்பு அதிகமாகிடுச்சின்னு அர்த்தம். பணம் வீக்கம்னா பணத்தோட மதிப்பு குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். அப்படி வீக்கம்னா அர்த்தம் அதிகமாகுது, ஆனால் மதிப்பு குறைஞ்சிடும். வீங்கிச்சுனாக்கா மதிப்பு குறைஞ்சிரும், வாடிச்சுன்னா மதிப்பு அதிகமாகிடும். அப்படி வச்சுக்கோங்க. பெரிய சின்ன டீட்டெயிலில் வேணால் நான் அந்த நம்மளோட யூடியூப்பில் அந்த இது இருக்குது, இன்னும் புரிஞ்சு படிக்கணும் சார் நல்லா அப்படின்னா அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இது போதும் இந்த லெவலுக்கு. ஏன்னா நிறையா சொல்லித்தராரு சார், ஐஏஎஸ் லெவலுக்கு சொல்லித்தராரு, அவ்வளோ போய் சொல்லிட்டு இருக்காங்க. தொழிலில் அப்படிலாம் இல்லை, சாதாரண விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. சரி, அதான் பண்டம் மற்றும் பணிகளின் விலை குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வதை டேஷ் என்கின்றோம், பண வாட்டம் என்கின்றோம். இந்தியாவில் எந்த ஆண்டு 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டது? இது ஒரு டுபாகூர் வேலை. இந்திய பொருளாதாரம் நாசமாக போனதுக்கு இது ஒன்று, அந்த ஜிஎஸ்டி ஒன்று. சரியா? எந்த நாள்? நவம்பர் 8, 2016 கேட்டாக்கா புது நோட்டு வெளியிடுவோம், 500 ரூபா 2000 நோட்டுலாம் வெளியிடுறோம், அதில் சிப்பு வச்சுருப்போம். ஏன் ஒரு நாள் கள்ளப்பணம் வச்சுருந்தானா என்ன பண்ணிடுவான்? அவன் வீட்டில் அந்த சிப்பை வச்சு சேட்டலைட் வச்சு மோடி போய் பிடிச்சிட்டு வந்துடுவார், கதை விடுவானுங்க. சரியா? கருப்பு பணத்தை ஒழிச்சிடலாம் அப்படின்னு கதை விடுவானுங்க. கருப்பு பணத்தெல்லாம் என்றைக்கும் ஒழிக்கவே முடியாது. கருப்பு பணம்னா என்னங்க? முதல்ல பிளாக் மணின்னு நல்ல வேலை சொல்லாமல் விட்டீங்க. கருப்பு பணம்
டேக்ஸ் கட்டாமல்னு கூட சொல்லக்கூடாது. அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் கணக்கு காட்டாத எல்லா பணமும் கருப்பு பணம் தான். உங்களுடைய வருவாய் இருக்குல்ல, வருமானம் வந்துடுச்சு, அதை கணக்கில் காட்டல, அப்போ அதெல்லாம் கருப்பு பணம். வருமான வரி கட்டணும்னு அவசியம் இல்லை, காட்டாமல் இருந்தாவே கருப்பு பணம் தான். சரி, வருமான வரி கட்டலை, அப்படி வச்சுக்குவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ பாருங்கள் எங்கே கருப்பு பணம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு. பணம் ரூபா நோட்டு மட்டும் தான் பணமா? பொருளும் பணம் தானே, இந்த சொத்தும் பணம் தானே. சரி, இப்போது எனக்கு 10 லட்ச ரூபா ஃபீஸ் வருது, சரியா? 10 லேக். நான் கவர்மெண்ட்டு இதை காட்டல, 10 லட்ச ரூபாய் காட்டல, ஓகேவா? 10 லேக்ஸ். அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறேன், என்னோடய மனைவிக்கு நகை வாங்கி விட்டேன் 10 லட்ச ரூபாய்க்கு. அப்போ அந்த 10 லட்சம் என்ன ஆயிடுச்சு, நகையாக மாறிடுச்சு. அப்போ அந்த நகை தான் என்னது, கருப்பு பணம். இந்த 10 லட்ச ரூபா நகை கடைக்காரனுக்கு போச்சா? அவன் கணக்கில் காட்டல அந்த 10 லட்ச ரூபாயை. அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு பில்டிங் கட்டிட்டான், வீடு கட்டிட்டான். அப்போ அந்த வீடு என்னது, பிளாக் மணி. வீடு கட்டி கொடுத்தாலும் என்ஜினியரு, அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு கார் வாங்கிட்டான், சரியா? ஏதோ ஆடி அமாவாசை ஏதோ ஒன்று கார் வாங்கிட்டான், அது பிளாக் மணி. அந்த கார் ஓனர் என்ன பண்ணிட்டான், வெளிநாட்டில் போய் அங்கே ஒரு தீவே வாங்கிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த தீவு முதற்கொண்டு என்னது, பிளாக் மணி தான். இந்த 10 லட்ச ரூபா இன்னும் தீவு வாங்கினான்ல அவன், வேற அவன்கிட்ட அந்த பிளாக் மணி இருக்கும். இப்படி போயிட்டே இருக்கும். இப்படி நாடு சுதந்திரம் அடைந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கணக்கில் காட்டாமல் வாங்கி வச்சுருக்கோம்ல சொத்து எல்லாமே பிளாக் மணி தான். நம்ம எல்லாம் முட்டா பயிலாக இருக்கிறதுனால அவன் பிளாக் மணியை ஒழிச்சிடுவேன், அதை ஒழிச்சிடுவேன், கதை விட்டுக்கிட்டு இருக்கானு. கேட்குறவன் கேனைனா ஏறும் மாடு ஏரோப்ளைன் ஓட்டுமா? இதெல்லாம் வேணும்னே நம்ம முட்டாளாக இருக்கணும்னே புரியாமல் மனப்பாடம் பண்ணி கெடுத்து வச்சுருக்காங்க, சரியா? ரைட். அடுத்தது பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் 2002. இந்த மாதிரி பணத்தெல்லாம் மோசடி பண்ணுறாங்கள, அது. ஊழல் தடுப்பு சட்டம் 1988. ஊழல்னா என்ன அர்த்தம்? அப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ராஜெக்ட்டு ரோடு போடுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட், 10 கோடி ரூபாயில் 40% நான் மினிஸ்டர்னு வச்சுக்கேன், 40% எனக்கு கமிஷன். போன ஆட்சியில் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தானுங்க, இன்னமும் ஒன்றிய அரசில் இப்படி தான். அதனால தான் பில்டிங்லாம் இடிஞ்சு விழுந்துட்டு பாருங்கள். பக்கட்டம் அதை பாலம் கட்டினானுங்களாமா, சுரங்கம் தண்ணி ஊற்றுது. பார்லிமெண்ட் கட்டினானுங்க, திரும்ப 3 மாதத்தில் மராமத்து பண்ணி ஒழுகுதாம உள்ளெல்லாம். எப்படி கட்டியிருப்பானுங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்போ அந்த 40%, 10 கோடியில் 40% எவ்வளவு, 4 கோடி ரூபா ஊழல் பணம். கணக்கில் வராது, எங்கேயாவது சொத்து வாங்கி போட்டுருவேன், பிளாக் மணியாகவும் மாறிடும், சொத்து வாங்கி போட்டுருவேன். அதெல்லாம் தடுக்கிறதுக்கு 1988 சட்டம் கொண்டு வந்தாங்களாம். அது 2014 திருத்தம் செஞ்சுருக்கான்றாங்க. சிஏஜி அறிக்கையில் போன இதில் சொன்னாங்க 7.5 லட்சம் கோடி ரூபா போன வருஷத்தில் கொள்ளையடிச்சிருக்காங்க ஒன்றிய அரசாங்கம். ஊழல் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டம். இப்போ அந்த பணத்தை என்ன பண்ணுவான் அவன், 4 கோடியை லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான், வச்சுருக்க மாட்டான் பணமாக. ஃப்ளாட்டு போட்டு விற்பான், அதில் ஒரு கொஞ்சம் பணம் சம்பாதிப்பான், எல்லா வேலையும் பண்ணுவான். அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு சட்டம். முதலாளித்துவம் மற்றும் பொது உடைமையின் கலவையை கொண்ட போகிறோம் சொன்னாலே, முதலாளித்துவம் முன்னாடி பார்த்துட்டோம், பொது உடைமை. சமதர்மம்னு சொல்லியிருப்பேன், இன்னொன்று பொது உடைமை. இங்கிலீஷில் ஒரே வார்த்தை தான் சோசியலிசம். இது ரெண்டும் கலந்த கலவை தான் அது கலப்பு பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் எப்படி இருந்தது, கலப்பு பொருளாதாரமாக இருந்தது. இப்போ தான் அதை தான் விற்றுட்டு வராரு. அரசாங்கம் வச்சுருந்தாங்களே நிறுவனங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, இப்போ வேகமாக விற்றுக்கிட்டு வராங்க. அப்போ கலப்பு பொருளாதாரத்துலேருந்து எங்கே மாறிக்கிட்டு இருக்கோம், முதலாளித்துவத்துக்கு போயிட்டுருக்கோம். ஏர்போர்ட்டெல்லாம் விற்றாச்சா, ஏர்போர்ட்டு, அப்புறம் ஏர் இண்டியா அந்த ஃப்ளைட்டு, அப்புறம் போர்ட்டு எல்லாத்தையும் விற்றாச்சு. எல்லாத்தையும் அம்பானி 100 ரூபானாக்கா 10 பைசாவுக்கு வாங்கிக்கிறாரு. அப்புறம் பெரிய கோடீஸ்வரனாகவும் என்ன பண்ணுவான், 10 வருஷத்தில் உலகத்திலே பெரிய நம்பர் 1 நம்பர் 2 பணக்காரன் ஆகிட்டான். இப்படி தான் வாங்கிறது. எப்படி வாங்கிறது, 100 ரூபா சொத்து மதிப்புனாக்கா 1 பைசா கொடுத்து வாங்கிக்கிறான். வாங்கினா அங்கே போனால் ஒரிஜினல் சொத்து மதிப்பு வந்துடும், திடீர்னு கோடீஸ்வரன் ஆயிரம். அது மாதிரி பம்பாய் திட்டம். நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி பேசிக்கிறாங்க, நம்ம எப்படிப்பட்ட பொருளாதாரமாக இருக்கணும் அப்படி இப்படின்னு பேசிக்கிறானுங்க அப்போ உள்ள அறிவாளிங்களாம்.
அப்போ நம்ம திட்டமிட்ட பொருளாதாரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு பேசுவாங்க, இந்த காங்கிரஸ் இந்த குரூப்லாம். அதுக்கு பேர் என்னது, பம்பாய் திட்டம் அப்படிம்பாங்க. இப்போ நாம் பின்பற்ற திட்டம் எது சார்னா 5 ஆண்டு திட்டம் பின்பற்றிட்டு இருந்தோம் 1914 வரைக்கும். சார் 2014 வரைக்கும் 5 ஆண்டு திட்டம் சொல்லியிருப்பேன். பிளானிங் கமிஷன் ஒன்று இருக்கும், அவங்க 5 வருஷத்துக்கு திட்டம் போடுவாங்க. அதை வச்சு ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கம்லாம் என்ன பண்ணணும், ரோடு கீடு இதெல்லாம் போட்டு கொடுக்கணும், நிதி ஒதுக்கி போடணும். அது சரியாக நடக்கணும்னா பிளானிங் கமிஷன் டைரக்ஷன் கொடுப்பாங்க, ஐயா நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் இலக்கு அலைஞ்சிடலாம், அப்போ நாட்டு பொருளாதாரம் உயரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அவனுங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது. அதனால தான் என்ன பண்ணிட்டானுங்க, பிளானிங் கமிஷனை கலைச்சிட்டானுங்க, திட்டக்குழுவை கலைச்சிட்டு நிதி ஆயோக்னு நிதி ஆயோக் அப்படின்னு ஒரு அமைப்பு கொண்டு வந்துட்டான். எதுக்கு, நிதியெல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணுறதுக்கு. கேட்பாங்க, இது வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி இல்லை, பிளானிங் கமிஷன் கிடையாது, ஃபினான்ஸ் கமிஷன். நிதி குழு தான் இதில் இருக்கும், அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளானிங் கமிஷனை சொல்லலை. இந்த அமைப்பு 1950 ஜவஹர்லால் நேரு உருவாக்குவார். ரைட். இந்தியாவில் முதல் தொழில்துறை கொள்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1948. எந்தெந்த தொழில் யார் யார் செய்யணும் அப்படின்னு அதில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. 48 சுதந்திரம் அடைஞ்ச உடனே அரசாங்கம் இந்த தொழிலெலாம் செய்யணும், தனியார் இந்த தொழிலெலாம் செய்யணும்னு கொண்டு வந்திருப்பாங்க. அதை தான் உடஞ்சிருச்சு. எப்போ உடைக்கிறாங்க, புதிய பொருளாதார கொள்கை 1991 உடச்சி புதிய பொருளாதார கொள்கை. அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருந்த தொழிலாம் என்ன பண்ணணும், இனிமேல் தனியாருக்கு வித்துரு. லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். எல்பிஜி பாலிசி. எல்பிஜி. எல் மீன்ஸ் லிபரலைசேஷன், பி மீன்ஸ் ப்ரைவேட்டைசேஷன். அரசாங்கம் வச்சுருக்கலாம், தனியாருக்கு வித்துடணும். ஜி மீன்ஸ் குளோபலைசேஷன். லிபரலைசேஷன் அப்படின்னா தாராளமயமாகும். அரசாங்கத்திட்டலாம் போய் நீ லைசன்ஸ்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை, எவன் வேணாலும் இந்த தொழிலாம் ஆரம்பிச்சிக்க போ. ப்ரைவேட்டைசேஷன், அரசாங்கம் வச்செல்லாம் தனியார்கிட்ட விகி. அப்போ ஆரம்பித்தது இப்போ வேகமாக போயிட்டுருக்குது. இன்னும் அடுத்த 5 வருஷம் வந்தாருன்னா ஒன்றும் கூட அரசாங்கத்துக்கு இருக்காது. கவர்மெண்ட் காலேஜ் முதற்கொண்டு விற்றுருவானுங்க, விற்க வச்சுருவானுங்க. தமிழ்நாட்டில் பாதுகாத்துட்ருக்காங்க, இவங்க வந்தானே விற்க வச்சுருவாங்க. அடுத்தது குளோபலைசேஷன், உலகமயமாக்கல். உலகத்தில் உள்ள எந்த கம்பெனி வேணாலும் இந்தியாவில் வந்து ஆரம்பிக்கலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கம்பெனி வேணாலும் என்ன பண்ணலாம், எந்த நாட்டில் வேணாலும் போய் ஆரம்பிக்கலாம். இந்த பாலிசி அதான் வந்து புதிய பொருளாதார கொள்கை 1991. ரைட். இந்தியாவில் திட்டக்குழு கொண்டு வரப்பட்டான் சொன்ன இல்லையா, பிளானிங் கமிஷன் 1950. முதல் தொழில்துறை சட்டம், அங்கே பாருங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, இது முதல் 48. தொழில்துறை கொள்கை பாலிசி 48. அந்த பாலிசி அடைகிறதுக்காக யார் யார் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு சட்டம் கொண்டுட்டு வராங்க. அந்த சட்டம் எப்போ வருது, 1951. புரிஞ்சதா, புரியுதா ரெண்டுக்கு வித்தியாசம்? அடுத்து இந்தியாவில் முதல் 5 ஆண்டு திட்ட காலம் 1950 பிளானிங் கமிஷன் வருது. முதல் 5 ஆண்டு திட்ட காலம். இந்த 5 ஆண்டு திட்டங்கிற கான்செப்டை நம்ம யூஎஸ்எஸ்ஆர்ட்ட இருந்து தான் காப்பி அடிப்போம். யூஎஸ்எஸ்ஆர்னால் யாருன்னு தெரியும், சரியா? காப்பி அடிக்கிறோம். முதல் 5 ஆண்டு திட்ட காலம். இந்த முதல் 5 ஆண்டு திட்ட காலத்துக்கு நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா, அப்போ பயங்கரமான வறுமை, வறட்சி, பஞ்சம், சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஏன்னா ஜியாகிரஃபி முடிச்சிட்டோம்ல. இந்தியாவில் எத்தனை விதமாக மழை பெய்யும், தென்மேற்கு பருவக்காற்றில் தான் இந்தியாவில் அதிக மழை, அதுவும் வட இந்தியாவில். இங்கே மேற்கு தொடர்ச்சி மலை. ஜியாகிரஃபி முடிச்சாச்சுல. அப்போ இந்த ஏரியாவில் என்னது, ட்ரையான ஏரியா. இந்த ஏரியா ஃபுல்லாக ட்ரை. ஒரு சில வருஷம் மழை பெய்யும், ஒரு சில தான் பெய்யாது. ஒரு சில வருஷம் மழை கொட்டி கொட்டி பயங்கரமாக கொட்டி எல்லாத்தையும் அரிச்சிட்டு போயிடும். அப்போ சாப்பாட்டு பிரச்சனையை தீர்க்கணும். என்னடா பண்ணுறான்றாங்க, முதல் 5 ஆண்டு திட்ட காலத்தில் நிதி ஒதுக்கி டேமு கட்டுவாங்க. அங்கே இப்போ தென்மேற்கு பருவ காற்றா மே எண்டு இல்லைனா ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் 4 மாதம் தான் பெய்யும். அதுக்கப்புறம் மழை பெய்யாது. அப்போ நான் எல்லா தண்ணியும் எங்கே போய் கலந்துடும், கடலில் போய் கலந்துடும். அப்போ அங்கங்கே டேம் கட்டி வை. 4 மாதம் மழை பெய்யும் பொழுது அந்த மழை தண்ணி அங்கே தேங்கி நிற்கும். மழை தண்ணியை வச்சு இப்போ விவசாயம் பண்ணிக்கோ. மழை பெய்யாதப்போ என்ன பண்ணணும், தண்ணியை திறந்து விட்டு விவசாயம் பண்ணு அப்படின்னு முதல் 5 ஆண்டு திட்ட காலத்தில். அப்போ தான் காமராஜர் இருப்பார். காமராஜர் தான் எல்லா டேமும் கட்டினாங்க அப்படின்னு. எல்லா டேம்லாம் போய் அவர் காங்கிரஸ் பீரியடில் ஒரு 19 டேம் கட்டியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் சொல்கிறேன். இவனுங்க நம்ம படிக்காதனால விட்டான்ஸாக விட்டு தள்ளிட்டு இருக்கிறானுங்க, வரலாறு தெரியாதனால. இப்போ தெரிஞ்சதுனால அது அந்த பேஜெலாம் வரமாட்டேங்குது. இன்னும் ஓவராக பேசுவானுங்க.
கருணாநிதி வந்தால் ஒரே பஞ்சம், கருணாநிதி வந்தால் சாப்பாட்டுக்கே பஞ்சம், அதுக்கு முன்னாடியே பஞ்சம், அதனால தான் டேம் கட்டினானுங்க, எல்லாம் கட்டியிருக்க மாட்டானுங்க. போய் அடித்து விடுறது அப்படியே. கருணாநிதி வந்து தான் பஞ்சம் தீர்ந்துச்சு தமிழ்நாட்டில். உண்மையான வரலாறு போய் பார்த்தோம்னா சிவில் சப்ளை கார்பரேஷன் ஓப்பன் பண்ணி நெல்லெல்லாம் கொள்முதல் பண்ணி ரேஷன் கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி ரேஷன் கடையில் அரிசி போட வச்சாங்க. அது ஒரு முக்கியமான ஸ்கீம். அப்படி போட வச்சதுனால தான் இப்போ நீங்கள் எல்லோரும் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. எல்லாம் என்ன பண்ணுவீங்க, அங்கே எவனா ஜாமீன்தார் இருப்பான், அவனுக்கு கீழே லேண்ட் இருக்கும், அவன் பையனை படிக்க அனுப்புனாக்க சோறு கிடையாதுடா நான் அரிசி கொடுக்க மாட்டேன்றான், அங்கேயே தான் இருந்திருக்கும். அதெல்லாம் உடச்சதில் அது ஒரு திட்டம். இன்னும் நிறையா இருக்குது. அந்த 69லேருந்து 75க்குள்ளே அந்த ஆள் பண்ண வேலை தான் அந்த மாதிரி. ஆனால் போய் விட்டு அடிப்பானுங்க, டேம் கட்டல ஒன்றும் கட்டல அப்படின்னு. அது உண்மை கிடையாது. சரி, ரைட். அடுத்தது, அப்போ முதல் 5 ஆண்டு திட்ட காலத்தில் என்ன பண்ணுறாங்க, வேளாண் துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. டேம் கீம்லாம் அமைச்சு நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ போட்ட டேமை இப்போ ஒன்று திறந்து வச்சான் அந்த ஆள், யார், கேடி பைய. நர்மதையில் அங்கே கட்ட விட மாட்டேன்ட்டாங்க நிறைய. ஏன்னா டேம் கட்டினோம்னா நல்லது இருந்தாலும் கட்டது அதுக்கு ஈக்குவலாக இருக்குது ஒரு இடத்துல டேம் கட்டுறது. இப்போ தான் 50 வருஷம் 60 வருஷம் கழிச்சு இப்போ தான் திறந்து வச்சார் இருந்தாலும். சரி, இந்தியாவில் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என அழைக்கப்படுபவர் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. பொதுத்துறை நிறுவனம்னு அர்த்தம் அரசாங்க முதலீடு போட்டு துவங்கிறது. அதுக்கு முக்கியத்துவம் அவர் தான் கொடுத்து பண்ணுறாரு, எக்கனாமிஸ்டாக இருக்கார் கிருஷ்ணமூர்த்தி. இந்தியாவில் 2வது 5 ஆண்டு திட்ட காலம் 56லேருந்து 61. 2வது 5 ஆண்டு திட்ட காலத்துக்கு முக்கியத்துவம் தொழில்துறை. தொழில்துறை மீன்ஸ் 2ஆம் நிலை தொழில். 2ஆம் நிலை தொழில்னா என்ன அர்த்தம், மூலப்பொருளை முடிவுற்ற பொருளாக மாற்றணும். இரும்பு தாதை வெட்டி எடுக்கிறோம், அதை வச்சு என்ன பண்ணுறது, கார் தயாரிக்கிறது, அருவா மம்முட்டி இதெல்லாம் தயாரிக்கிறது, கம்பி பைப்பு மோட்டார் இதெல்லாம் தயாரிக்கிறது. அதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இரும்பில் மட்டும் வச்சு. ஃப்ரிட்மேன் மெகலனோவிஸ் மாதிரி திட்டம் என அழைக்கப்படுவது 5 ஆண்டு திட்டம் எது? 2வது 5 ஆண்டு திட்டம். மெகலனோவிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரீட்மேன் மெகலனோவிஸ் மாதிரி திட்டம். மெகலனோவிஸ் ஒரு ஆள் பேர். இவர் தான் 2ஆம் நிலை துறைக்கு என்ன பண்ணுங்க முக்கியத்துவம் கொடுக்குன்னு அந்த பிளானை ரெடி பண்ணுவார். இந்தியாவில் அரசு துறையால் நிர்வாகம் செய்யப்படும் நிறுவனங்கள். தபால் இருக்கா, போஸ்ட் ஆஃபீஸு, தந்தி தபால் தந்தி, ரயில்வே, துறைமுக அறக்கட்டளை, நீர்ப்பாசன திட்டங்கள், இதெல்லாம் அரசாங்கம் பராமரிச்சுட்டு வராங்க. ஆனால் இப்போ தனியாருக்கு வித்தாச்சு. கொரியர் வந்துருச்சா, அப்புறம் ரயில்வே விற்றுக்கிட்டு இருக்கானுங்க ஒவ்வொரு ஏரியாவாக. நம்ம காசை வச்சு டெவலப் பண்ணி விற்றுருவானுங்க. 1000 ரூபா போச்சுனாக்கா 10 ரூபா வாங்கிட்டு அதான் நீ வச்சுக்கிடான்றான். அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அப்புறம் துறைமுகத்தை விற்றுட்டு இருக்கான், அதான் அன்றைக்கி விற்றுட்டான் நிறையா துறைமுகத்தை. நீர்ப்பாசன திட்டம் சீக்கிரமாக கொடுத்துருவானுங்க. இந்த இப்போயே கொடுத்தாச்சு. அந்த சிறுவாணி டேம்லேருந்து தண்ணிலாம் கொண்டு போய் கொடுக்குறது கோயம்புத்தூர் கார்பரேஷன் ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்டானுங்க. 2018 போயிடும். டேமும் கொடுத்துருவானுங்க, அப்படியே நீயே வச்சுக்கப்பா அப்படின்னு. காட்டெல்லாம் கொடுக்க போகிறான் எல்லாத்தையும். இப்போ புதிய காடு திட்டம் வந்துருக்கு, ஃபாரஸ்ட்டு ஆக்டு. அதன் அடிப்படையில் காடெல்லாம் யார் பார்த்துக்குவாங்களாமா, கார்பரேட் பார்த்துக்குவானா. அங்கே உள்ள மக்கள்லாம் துரத்தி விடுன்றாங்க வெளியில், அந்த சட்டத்தில் இருக்குது. படித்து பாருங்கள் அதெல்லாம். சரி, அடுத்தது கூட்டுத்துறை. கூட்டுத்துறைனா கவர்மெண்ட்டு ப்ளஸ் ப்ரைவேட்டு 2 பேர் சேர்ந்து அந்த ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. கூட்டுத்துறை. இந்தியன் ஆயில், பெட்ரோனாஸ் தனியார் நிறுவனம், இந்தியன் ஆயில் டேங்கிங் நிறுவனம், அடுத்தது ரத்னகிரி கேஸ் அண்ட் பவர் தனியார் நிறுவனம், இந்தியன் செயற்கை ரப்பர் நிறுவனம். இதெல்லாம் வந்துட்டு தனியார் ப்ரைவேட் 2 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அடுத்தது பொது கழகத்திற்கு எடுத்துக்காட்டு. பொது கழகம்னா இதுவும் கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் ஒரு ஃபண்டை ஒதுக்கி ஒரு குழுக்கிட்ட கொடுத்துருவாங்க, நீ பார்த்துக்க நிர்வாகம் எல்லாத்தையும். இங்கே பாருங்கள், அரசாங்கமே டைரெக்டாக மினிஸ்டர், அவனுக்கு கீழே ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவனுங்க இதை பார்த்துக்குவானுங்க. பொது கழகம் அப்படின்னா மினிஸ்டர் கீழே வராது, ஃபண்டை ஒதுக்கிடுவாங்க, ஒரு அமைப்பை ஃபார்ம் பண்ணிடுவாங்க, ஒரு குழு இருக்கும், அவங்க பார்த்துக்குவாங்க. அது அரசாங்கம் அதில் தலையிடாது. பட் அதில் யார் முதலீடு? அரசாங்கம். அந்த குழு தான் நிர்வாகத்தெல்லாம் பார்த்துக்கணும். எடுத்துக்காட்டு எல்ஐசி விற்க போகிறானுங்க, அதையும் விற்க போகிறானுங்க. ஏர் இந்தியா வித்தாச்சு, இது ஆல்ரெடி வித்தாச்சு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதையும் சீக்கிரம் விற்றுருவானுங்க. மின்சார வாரியம்,
ஈபிலாம் இருக்குல்ல, எலக்ட்ரிசிட்டி போர்டு, அதெல்லாம் அதையும் விற்றுட்டு வரானுங்க. யூனியன் கவர்மெண்ட் விற்றுட்டு வரான். அது பேர் தான் என்னது, ஐஸ்வான் பவாவா. வாயிலையும் ஒன்றும் புரிய மாட்டேன், வார்த்தையும் அர்த்தம் புரியல. ஏதோ உதய் மின் திட்டம், அதை கையெழுத்து போட்டு போயிட்டான் அந்த ஆள். யார் முன்னாடி இருந்த ஆள். இப்போ நீ எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் 10 வருஷமாக ஏற்றாமல் இருக்கீங்க, ஏற்றலை அப்படின்னாக்கா நான் ஃபண்டு தர மாட்டேன் ஈபிக்கு அப்படின்ட்டான். நம்ம வரி பணத்தை வாங்கி இந்த வேலையெல்லாம் சேட்டையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறானு. எதுக்குன்னா ப்ரைவேட்டை விற்கிறதுக்கு. சரி, அதோட பார்த்து வரும். திட்டக்குழுக்கு மாற்றாக அப்படின்னு போட்டுருக்காங்க, அமைக்கப்பட்ட குழு. சொன்னா இல்லையா, மாற்றாக இந்த ஆளுங்க வந்தோடனே இதுக்கு நிதியெல்லாம் ஆயோக்கியத்தனம் பண்ணுறதுக்கா நிதி ஆயோக். அதுக்கு ஏதாவது பேர் வச்சுருப்பாங்க, ஆயோக். நிதி ஆயோக் உருவாக்கப்பட்ட நாள் ஜனவரி 1, 2015. ஒன்றிய அரசின் மதியுரை குழு. ஒன்றிய அரசு அறிவுரையெல்லாம் கொடுப்பாங்களாமா, அதான் மதியுரை. திங்க் டேங்க் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். ஆனால் துவாகுரு இது ஒன்றும் கிடையாது. இந்தியாவில் ஆண்களின் சராசரி ஆயுட்காலம் 68 ஆண்டுகள், பெண்களின் சராசரி ஆயுட்காலம் அதிகம், 68.3. பெண்களோட சராசரி ஆயுட்காலம் தான் அதிகம், ஆண்களுக்கு வந்து கம்மி. ஏன்? தவறான பழக்க வழக்கம், அப்புறம் அவன் ப்ரெஷர்லாம் வீட்டில். இப்போ எல்லாம் இண்டிவிஜுவல் ஃபேமிலி ஆயிடுச்சா, பயாலஜிக்கலாக டேலண்டடு எல்லாமே இருக்கிற பெண்கள். நிர்வாக திறமையில் பெண்களுக்கு தான் உண்டு, பயாலஜிக்கலாக இயற்கையாக. பார்த்தீங்கன்னா தெரியும், விலங்குகளோட கூட்டம் எல்லாத்தையும் லீட் பண்ணுறது யார்? பெண்கள் தான். இந்த இடத்துல அவனை மட்டும் விட்டு கூட்டு குடும்பமாக இருந்தாக்கா மாமியார் மருமக அந்த சண்டையில் அப்படியே ஓடிடும். இங்கே என்ன ஆயிடுச்சு, தனியாக வந்துடுறாங்க. தனியாக வந்தோடனே இந்த அம்மா அந்த அம்மாவோட நிர்வாக திறமையில் அவன் தலையில் இப்போ புகுத்துறது. எங்கே இருக்க பாவம், அந்த ஆள் எங்கேயா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி வீட்லேயே வேறு சும்மாவே இருக்கா, ப்ரெஷர் போட்டு அவனுக்கு ப்ரெஷர் ஏறி போய், அது இல்லாமல் வீட்டுக்கு வருவான், அவனே ப்ரெஷரில் வருவான் வேலையெல்லாம் செஞ்சுட்டு. இந்த அம்மா இது மனசில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி அவன் தலையில் கொட்டிடும். அவன் பைத்தியம் முடிச்சு போய் எங்கே போயிடுவான் நேராக, அது ஒரு கடை இருக்குது அங்கே போய். ப்ரெஷர் ஒரு பக்கம், அது ஒரு பக்கம், அது உடம்புக்கு எடுக்கும், இது மனசுக்கு எடுக்கும். அதனால் இப்போ ஆண்களுக்கு ஆயுள் காலம் கம்மி. இதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணுங்கள் கரெக்டானு. அப்படின்னு நான் சொல்லலை, இது ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட்டு, அதில் சொல்லிட்டு படித்தேன். அடுத்தது தேசிய சுகாதார உற்பத்தி திட்டம். சுகாதார உற்பத்தி திட்டம்னா என்னது? இந்த சுத்தபத்தமாக இருக்கணும், ஓப்பனில் லெட்டின் போகக்கூடாது, அந்த மாதிரிலாம். 18-19 அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம் இந்தியன் ரயில்வே. அதிக அளவில் பணியாளர் இருக்காங்க, அதுக்கு ஆள் எடுக்க மாட்டேங்கிறான், ஆள் குறைச்சிட்டே வரான். 2 லட்சம் வேகன்சி இருக்குது, இன்னும் ஃபில் பண்ண மாட்டேங்கிறான். இந்தியாவில் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு என்எல்சி, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், செயிலு, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், பிஎஸ்என்எல், இங்கெல்லாம் பொதுத்துறை நிறுவனம். அரசாங்கம் முதலீடு போட்டு நடத்திட்டு இருக்காங்க. இந்தியாவின் ருபியா என்ற வெள்ளி நாணயத்தை அறிமுகம் செய்தவர் ஷெர்ஷா சூரி. ஷெர்ஷாவை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இடைக்கால இந்தியா தாண்டிட்டோம் ஈவினிங்கில். அக்பருக்கு முன்னாடி இருப்பார், ஹுமாயூனுக்கு அப்புறம் அக்பருக்கு முன்னாடி ஷெர்ஷா சூரி. இவர் தான் நவீன நாணயத்தின் தந்தைன்னு கூட சொல்லுவாங்க ஷெர்ஷா சூரியா. அந்த கதையெல்லாம் வரலாறு சொல்லியிருக்கோம், பார்ப்போம். நவீன நாணயத்தின் தந்தை ஷெர்ஷா சூரி. இயற்கையான பணம் என அழைக்கப்படுவது உலோக பணங்கள். இயற்கையாக ₹1 நோட்டை தவிர மற்ற நோட்டுகளை அச்சடிப்பது ஆர்பிஐ. நோட்டு மட்டும்தான் ஆர்பிஐ அச்சடிக்கும். ₹1 நோட்டு காயின்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒன்றிய அமைச்சகம், ஒன்றிய நிதி அமைச்சகம். ₹1 நோட்டு மற்றும் அனைத்து வகையான நாணயங்களை அச்சடிப்பது ஒன்றிய நிதி அமைச்சகம். ரிசர்வ் வங்கியின் லட்சணையில் உள்ள விலங்கு மற்றும் மரம். விலங்கு எது? புலி, ஈச்ச மரம். ஏன்னா புலி ஒரு காட்டில் இருந்து தான் அந்த காடு வளமாக இருக்கும். எப்படி சார் புலி இருந்தால் வளமாக இருக்கும்? மான்களோட அளவை மெயின்டைன் பண்ணும். மான் அளவுக்கு அதிகமாகவும் போகாது, கம்மியாக இருக்காது, மெயின்டைன் பண்ணிக்கும். மான் அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும்? தாவரம் எல்லாத்தையும் அது காலி பண்ணிடும். அப்போ காடு அழிஞ்சு போயிடும். காடு அழிஞ்சு போயிடும். மானோட எண்ணிக்கை அதிகமான என்ன ஆகும்? தாவரம் எல்லாத்தையும் தின்றுடும், காடு அழிஞ்சிடும். அதுதான் அது. அப்போ காடு வளமாக இருக்குனாக்கா புலி தான் காரணம். காட்டுக்கு ராஜா யார்?
சிங்கம் கிடையாது, பல டைம் சொல்லிட்டேன், புலி தான். சிங்கம் புல்வெளியில் தான் இருக்கும், காட்டில் இருக்காது. இவனுங்க எல்லாம் கதையை விட்டு வச்சுட்டானுங்க. அடுத்தது அதே மாதிரி ஈச்ச மரம் இருக்கு இல்லையா? ஈச்ச மரம் என்னது? பாலைவனத்தில் இருக்கக்கூடியது. தண்ணியே இருக்காது, சுற்றிலும் மாதிரி ஒரு போட்டு ஒரு சின்ன புல் செடி கூட இருக்காது, அங்கே வளரும். அங்கே வளர்ந்தது மட்டும் இல்லாமல் சீசனில் என்ன பண்ணும், அது கரெக்டாக காய் காய்ச்சி பழமும் கொடுக்கும். அதனால தான் எதில் வச்சுருக்காங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில். ஆனால் நாட்டு பொருளாதாரம் மோசமாக போனாலும் அதை பாதுகாக்கணும், அதனால் அதில் வச்சுருக்காங்க. பணப்புழக்கத்தை ஒழுங்குபடுத்தும் அமைப்பு ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. பணப்புழக்கம்னா என்ன சார்? பணம் எதுக்கானது? நாட்டுக்குள்ளே பணம் எவ்வளோ இருக்கணும்? பணம் எவ்வளோ இருக்கலாம் நாட்டுக்குள்ளே? இருக்கிற அளவுக்கு இருக்கலாம் சார், அப்படிங்கிறீங்களா? பணத்தை எதுக்கு பயன்படுத்துகிறோம்? பண்டம் மற்றும் பணியை வாங்குறதுக்கு. அப்போ நாட்டுக்குள்ளே எவ்வளோ பண்டம் மற்றும் பணி உற்பத்தி ஆகி சேல்ஸுக்கு வந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பணம் இருக்கணும். பண்டம் மற்றும் பணி, இப்போ எக்ஸாம்பிள் அதே கத்திரிக்காய் வியாபாரம் தான். நாட்டுக்குள்ளே கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உற்பத்தி ஆகி எவ்வளோக்கு வந்து 100 ரூபாய்க்கு உற்பத்தி ஆகி வந்திருக்கு, 100 ரூபா வேல்யூ. மக்கள் கையில் பணம், மணி, மக்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் 150 ரூபாயா இருக்குது. அப்போ என்ன ஆகும்? 150 ரூபா வாங்குறதுக்கு ரெடியாக வச்சு நிற்கிறான், 100 ரூபாய்க்கு தான் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்திருக்கு. அப்போ என்ன ஆகும்? போட்டி போடுவான், விலைவாசி என்ன ஆயிரும்? ஏறும். பணத்தோட மதிப்பு என்ன ஆகும்? குறையும். இதுக்கு பேர் தானே இது, இதுக்கு பேர் தானே இது பணம் வீக்கம். இங்கே பாருங்கள், கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட அளவை விட பணத்தோட அளவு அதிகமாக இருக்குது, அதனால் பணத்தோட மதிப்பு குறைஞ்சி விலைவாசி ஏறும். இதுக்கு பேர் தான் பண வீக்கம். வீக்கம்னா என்ன அர்த்தம்? இப்போ எலும்பு சைஸ் இருக்குது, அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி சதை இருந்தால் நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். எலும்பு சைஸு சின்னதாக இருக்குது, ஆனால் சதை இவ்வளோ பெருசு இருக்குது, அப்போ என்ன ஆயிடுச்சு? வீங்கிருச்சு. அதே ஒழுங்காக சாப்பிடல, எதுவும் பண்ணல, எலும்பு சைஸ் இப்படி இருக்குது, சதையை ஒட்டிக்கிட்டு இருக்குது, தோல் மட்டும்தான் இருக்குது, அதுக்கு பேர் என்னது? பணம் வாட்டம். எலும்புக்கு தகுந்த மாதிரி என்ன இல்லை? சதை இல்லை, அதான் அப்படியே உள்ட்டா. கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சப்ளை வந்து 100 ரூபாய்க்கு வந்திருக்கு, மக்கள் கையில் பணம் 50 ரூபா தான் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? வாங்கிறதுக்கு நாதி இருக்காது. அப்போ பொருளோட மதிப்பு என்ன ஆயிரும்? விலை குறைஞ்சிரும். விலைவாசி என்ன ஆயிரும்? அதிகமாகுமா? விலைவாசி குறைஞ்சிரும், பணத்தோட மதிப்பு என்ன ஆயிரும்? அதிகமாகும். நம்ம ஏதாவது புரியுதா? இன்டர்வியூலாம் போனீங்கன்னா கேட்பாங்க, எந்த இன்டர்வியூ போனாலும். இது சாதாரண விஷயம் நடக்கிறது. இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் டெய்லியும் பேப்பரில். இது தெரிஞ்சால் தான் நம்ம ஏன் அரசாங்கம் ஒழுங்காக நடக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன் நல்ல அரசியல்வாதின்னு கண்டுபிடிக்க முடியும். அப்பா சொன்னார், தாத்தா சொன்னார், என் தலைவன் சொன்னான், அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண். அந்த மெய்ப்பொருள் காணணும்னா என்ன பண்ணணும்? நாலேஜ் வேணும். இதான் சரியா? அடுத்தது அப்போ இந்த பணம் இப்போ என்ன பண்ணுவாங்க? இதுதான் சொல்ல வந்தா, பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துறது. இப்போ பணத்தோட அளவு அதிகமாக இருக்கா, அப்போ பணம் வீக்கம். பணத்தோட அளவை குறைக்கணும். ஆர்பிஐ நினச்சானா குறைப்பான். அதுக்கு ஒரு சில டூல்லாம் இருக்குது, சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், அப்படி இப்படிலாம் வரும். ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட், அதை யூஸ் பண்ணோன்னா இந்த 150 ரூபாங்கிறது குறைஞ்சி ஒரு 120 ரூபா அந்த மாதிரி வரும். பண வீக்கத்தை கட்டுப்படுத்தணும்னு சொல்லுவான். இதுதான் பணம் ரொம்ப கம்மியாக இருக்கா, அப்போது அந்த அதே டூல்ஸை யூஸ் பண்ணி ரிவர்ஸ் ஆக்ஷன் போடுவான், கீர் போடுவான். அப்போ என்ன ஆயிரும்? 50 ரூபாங்கிறது மக்கள் கையில் 90, 95 ரூபா வந்து நின்றுடும். பணம் வீக்கம் என்ன ஆயிரும்? பணம் வாட்டம் குறையும். கேட்பாங்க. இதுதான் பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துவது. இந்தியாவுக்குள்ளே, நம்ம நாட்டுக்குள்ளே இந்த பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துகிறவன் யார்? ஆர்பிஐ. அதுக்கு பேர் பணக்கொள்கை. கேட்பாங்க, பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துதலுக்கு இன்னொரு பேர் என்னது? பணக்கொள்கையை வெளியிடுபவன் யார்? இங்கிலீஷில் மானிட்டரி பாலிசி. மானிட்டரி பாலிசி, பணக்கொள்கையை வெளியிடுவோம் யாருன்னு கேட்பாங்க. அல்லது பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்தும் இஸ் தி கண்ட்ரோலர் ஆஃப் மணி சப்ளை இன் இந்தியா. இங்கிலீஷில் ஆர்பிஐ தான். கேள்வி தான் வேறு.
கான்செப்ட் அதுதான். தொடங்கப்பட்ட நாள் ஏப்ரல் 1, 1935. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் முன்னாடி சொல்லியாச்சு இதெல்லாம். 34. அடுத்தது ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் எங்கே உள்ளது? மும்பை. ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் எங்கே உள்ளது? மும்பை. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 34 சொல்லியாச்சு. மும்பையில் தான் இருக்குது ஆர்பிஐ ஆஃபீஸு, ஹெட் ஆஃபீஸு. அதனால தான் இந்தியாவினுடைய நிதி தலைநகரம்னு சொல்லுவாங்க. எதை? பாம்பே, மும்பையை. அதுக்கு நிறையா காரணம் இருக்குது, அப்புறம் சொல்கிறேன். ரைட், அது ஒன்று. அப்புறம் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதெல்லாம் இருக்குது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுனா என்னது? ஸ்டாக்லாம் வச்சுருப்பாங்க சார், இல்லையா? அப்புறம் எதுக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு வச்சானுங்க? ஸ்டாக்னா ஷேருன்னு இன்னொரு அர்த்தம் இருக்குது. ஷேர் மார்க்கெட் பற்றி சொல்கிறேன் நாளைக்கு இதை முடிச்சுட்டு கடைசியாக ஞாபகப்படுத்துன்னு சொல்கிறேன். கேட்டிங்கன்னா தான் சொல்லுவேன். அப்போ தான் நாளைக்கு போய் கவர்மெண்ட்டில் பணம் நிறையா சம்பாதிக்கும் போது அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட்டை பற்றி வருது தானே டெய்லி நியூஸில் வருதா இல்லையா? எங்கே வரும்? நியூஸில் கடைசியில். எதுக்கு அது டிவியில் வருது? அது எப்படி வெதர் ரிப்போர்ட் வருதோ அது மாதிரி வரும். நமக்கு தெரியாதனால யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் பணம் இருந்துச்சுன்னா அதில் போய் முதலீடு போடலாம். அதுக்கு ஷேரு, பாண்டு, டிபெஞ்சர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்கிறேன் ஞாபகப்படுத்துங்க. இதெல்லாம் நீங்கள் பணம் இருந்துச்சுன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதில் கவர்மெண்ட்டுக்கே நீங்கள் கடன் கொடுக்கலாம். கவர்மெண்ட் பாண்டு ரிலீஸ் பண்ணுவாங்க, அதில் போட்டிங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கடன் கொடுத்த மாதிரி வருஷம் அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதுமாதிரி பாண்டில். அப்புறம் ஷேர்னால் ஒரு கம்பெனியில், ரிலையன்ஸ் கம்பெனி, ஆர்பிஐ, எஸ்பிஐ அவன்லாம் ஷேர் வெளியிடுவான். ஆர்பிஐ வெளியிட மாட்டான், எஸ்பிஐ வெளியிடுவான். அதில் நீங்கள் போடலாம். ஷேர் ஹோல்டரா மாதிரி இருங்க, ஓனர். அது மாதிரி அதெல்லாம் பார்ப்போம். பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற ஆராய்ச்சி கட்டுரையை வெளியிட்டவர் யார்? B.R. அம்பேத்கர். இவர் வெளியிட்ட இந்த கட்டுரையின் அடிப்படையில் தான் ஆர்பிஐயை ஆரம்பிக்கிறானுங்க. இங்கிலீஷ்காரன் பீரியடில். அது ப்ரைவேட்டு, அவனுங்க ஆளுங்களாம் முதலீடு போட்டு ஆரம்பிச்சிக்குவான். அதுக்கப்புறம் ஆர்பிஐ வந்து அரசாங்கம் வாங்கிக்கும். 1949 வாங்கிக்கும். நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் 49. நாடு செலாவணியின் பெயர் முக்கியம். இந்தியாவுக்கு ரூபாய், இங்கிலாந்துக்கு பவுண்டு, ஐரோப்பிய ஒன்றியம்னா ஒரு 27 நாடுகள். இப்போ 26 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐரோப்பா இருக்கு இல்லையா, அதில் உள்ள ஒரு 26 நாடுகள் சேர்ந்து ஒரே நாடாக மாறிடலாம். நம்ம எப்படி யூனியன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம். இந்தியாங்கிறது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். அது மாதிரி அங்கே உள்ள நாடுகள்லாம், ஸ்டேட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன அது ஒரே நாடாக மாறுவோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. கனடாவுக்கு டாலர், கனடன் டாலரு, ஜப்பானுக்கு எண்ணு, சீனாவுக்கு யுவான், சவுதிக்கு ரியால், ஆஸ்திரேலியாவுக்கு ஆஸ்திரேலியன் டாலர், மலேசியாவுக்கு ரிங்கெட், பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானி ருப்பியா, இலங்கைக்கு இலங்கை ருப்பியா. இந்தியாவில் முதலில் 1 மற்றும் 2 ரூபாய் நோட்டுகள் வெளியிட்ட ஆண்டு. 1 ரூபா நோட்டு, 2 ரூபா 1917. இந்தியாவின் முதலில் 500 ரூபாய் நோட்டுகள் வெளியிடப்பட்ட ஆண்டு 1935. ஆர்பிஐ வந்தோடனே வெளியிடுறாங்க. இந்தியாவில் ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கும் மையங்கள் நாசிக், மகாராஷ்டிராவில் 1925 துவங்கியிருக்காங்க. அதான் பாஷா பாட்டில் வரும் பாருங்க, பாஷா பாரு நாசிக்கில் அச்சடிக்கிறதுல இவனுக்கு ஷேர் பங்கு வரும் பாருன்னு வரும். அதில் ஒரு லைன் பாஷா. தேவாஸ் மத்திய பிரதேசில் கேட்பாங்க, தேவாஸ் அச்சடிக்கிற நிலை எந்த மாநிலத்தில் இருக்குது, எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? மைசூரில், கர்நாடகாவில் 1990. இப்போ தான் அது சல்பானி, மேற்கு வங்கத்தில் 1990. இதோடு இருக்கட்டும், நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு கரெக்டான இடத்துல வந்து நிற்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜிடிபி கால்குலேஷன் பண்ணுறாங்களே, அதில் நிறையா ஸ்டெப் இருக்குது. அதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். என்என்பி, பிசிஐ, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, அதுக்கான எக்ஸ்பான்ஷன், HDI, இதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். முடிஞ்சால் நாளைக்கு முடிச்சு விட்டுறலாம். நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு முடிஞ்சிடும் எக்கனாமிக்ஸ். மொத்தமாக எத்தனை பக்கமாக இருக்குது? நாளைக்கு முடிச்சிடலாம்.